कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. श्रीशैलेशदया पात्रं द्विभक्तादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिः आविद्यन्निहतं तमः वाळि परकालन् वाळि कलिघन्रि वाळि कुरयलूर् वाळ्वेन्दर् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதெய்வமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்க நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகளஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அபகத மதமானைஹி அந்திமோபாயனிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்த காமானபேக்ஷைஹி நிகில ஜனசுகிருத்பிஹி நிர்ஜித குரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்து மே நித்யயோகः. அடியேன் தாசானுதாசன், திருவல்லிக்கேணியிலிருந்து கோமடம் மாதவாச்சாரியார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. நம்முடைய யதுகிரி யதிராஜ ஜீயர் மடத்திலே எழுந்தருளிக்கக்கூடிய சுவாமி பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் அவருடைய நியமனத்தின் பேரிலும் இப்பொழுது திருப்புல்லானி பாசுரம் திவ்ய பிரபந்த தாரா அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியிலே 9ஆம் பத்து பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்து 4ஆம் பதிகம் அடியனுக்கு நியமித்திருக்கிறார். அதன் அனுகுணமாக இப்பொழுது திருப்புல்லானி பாசுரங்களை அனுபவிக்கலாகிறது. எல்லோரும் இன்புற்று இதை கேட்டு பரமானந்தப்பட வேணும் என்று கதையந்தி மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு கீதையில் பகவான் சாதித்த பிரகாரம் மகான்கள் பல நாட்களாக சாதித்து கொண்டு வருகிறார்கள். அதிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து இவ்வாறு செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனாலே அதுவும் ஆச்சரியமான ஒரு திருப்புல்லானி பதிகத்தை அந்த விஷயங்களை அனுபவிக்க பெறலாம் என்று பாரிக்கிறேன். யதாசக்தி யதாதீதம் யதாமதிஹி அதை பெரியோர்கள் அங்கீகரிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். தோஷம் இருந்தால் நிச்சயம் அடியனுடையதாகத்தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் மகான்களுடைய பரமானுகிரகத்தாலே இதை செய்ய விழைகிறேன். திருப்புல்லானி ஆச்சரியமான ஒரு பதிகம். திருமங்கையாழ்வார் திருநாகை அழகியாரை அனுபவித்து பூர்த்தி பண்ணினார் சோழ நாட்டு திவ்யதேசங்களை. அதன் பிறகு பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள் அனுபவிக்கலாம் என்று ஆரம்பத்திலேயே 9ஆம் பத்திலே 3ஆம் பதிகம் 4ஆம் பதிகம் என்று 2 பதிகங்களாலே திருப்புல்லானி எம்பெருமானை அனுபவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிற விஷயத்திலே திருநாகை அழகியார் இடத்துல மனசை ஈடு கொடுத்து அங்கேருந்து அவருக்கு மனசு அவர் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் போரவில்லை என்று நினைத்து கொண்டுதான் அந்த அனுபவத்தில் வந்து புகுந்த நாயகி பாவனை, திருநாகை அழகியார்கிட்ட வந்த நாயகி பாவனை இப்பொழுது திருப்புல்லானியிலும் தொடர்கிறது.
பிரிந்தவர்கள்லாம் இறங்குவது கடற்கரை அப்படிங்கிற இடத்தினாலே இப்பொழுது திருப்புல்லானி எம்பெருமான் திவ்யதேசமும் கடற்கரையிலே இருக்கக்கூடிய விஷயமாக இருப்பதனாலே நாயகனை பிரிந்து வரக்கூடிய ஒரு நாயகியின் நாயகனை பிரிந்து வரக்கூடிய ஒரு நாயகனுடைய பாசுரமாக இந்த அதாவது இப்போ இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய திருவாய்மொழியும் நேற்று அனுபவித்த அந்த பகுதியும் திருமொழி அந்த முதல் 9 3ஆம் பதிகத்திலேயும் ஆச்சரியமாக விஷயங்கள் நாயகி பாவனையாகவே செல்கிறது. தலைவர்கள் தானே வந்து கூடுகிறார் அப்படின்னு நினைக்கலாம். இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிடந்தது போதும், கிடந்த இடத்தே அப்படியே இருந்து கொண்டு இருப்பதனால் ஒரு பலனும் இல்லை என்று நினைச்சு புல்லானியே போய் தொழுவோம் புறப்படு என்று நெஞ்சை அழைத்தார், தோழியையும் அழைத்தார் போன பதிகத்திலே. இன்றைய பதிகம் என்னில் அதனிலும் ஆச்சரியமாக அதாவது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய பதிகத்திலேயும் அவர் திருப்புல்லானி ஏறச் சென்று தொழ வேணும் அப்படின்ற முயன்றமை சொல்லித்து ஏற்கனவே இப்போ நேற்றைய பதிகத்தில் முயற்சி பயன்படலை. அதனால என்ன பண்ணார், கால் நடையாடாதபடி தளர்ச்சியாக போய் கீழே உட்கார்ந்து விட்டார். அதனால கண்ணில் கண்ட பறவைகள்லாம் என்ன உண்டோ அதையெல்லாம் தூது அனுப்புவது போலே நம்மாழ்வார் எப்படி தூது அனுப்பினாரோ 4 பதிகங்களாலே 5 எம்பெருமானுடைய நிலைகள் விஷயத்திலே இங்கே சாதாரணமாகவே இவருக்கு மனசு அப்படித்தான் செல்லுகிறது. கண்ட பறவைகள் எல்லாம் என்னென்ன பறவைகள் உண்டோ அன்றில் பறவைகள் பலவிதமான பறவைகள் என்று எடுத்து அந்த பறவைகள் தூது விடுவது இல்லை. ஏற்கனவே அனுபவித்தார் உண்டு, அவர்கள் முன்புள்ள நோவுபட எம்பெருமான் அவர்களுக்கு உதவின படிகளை சொல்வது. யார் யாரெல்லாம் இப்படி ரொம்ப துன்பப்பட்டார்களோ, முக்கியமாக சொல்லமான இதிகாச ரீதியாக பார்க்கும்பொழுது சீதா பிராட்டியார் அவ்வளவு துன்பப்படும் பொழுது அவளை மீட்டுக்கொள்ள வேணும் என்பதற்காக இந்த திருப்புல்லானி திவ்யதேசத்திலிருந்து தான் அவர் தர்பசயனத்திலே எழுந்தருள் இருந்து அதன் பிறகு அங்கே இலங்கைக்கு சென்று அங்கு ராவணனை முடித்து சீதா பிராட்டியாரை மீட்டு கொண்டு வந்தாரே. அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள், 10 மாசம் துன்பப்பட்டிருந்தாலே இலங்கையிலே. அது மாதிரி துன்பப்பட்டார்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவது, அப்புறம் உறவினர்களுடைய இத வார்த்தைகளை கூட கேட்க மாட்டேன் என்ற ஒரு கேளாதபடியான நிலைமை பிறந்தமையை சொல்லுவதாக இன்றைய 9 4ஆம் பதிகம் அத்தியாச்சரியமாக செல்லுகிறது. அதிலே முதல் பாட்டிலிருந்து அனுபவித்து இன்றைய பதிகத்தை தலை கட்டுவோம். முதல்ல இந்த காவார் மடப்பெண்ணை என்று ஆரம்பித்து இவர் எப்படியெல்லாம் பறவைகளை கூட தூது விடுகிறார் என்று பார்க்கலாம். காவார் மடப்பெண்ணை அன்று குரலும் ஏவாயினுடியங்கும் எற்கொடிதாலோ பூவார் மணங்கமழும் புல்லாணி கை தொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே. கார் மடல் பெண்ணை சோலை, அங்க இருக்கக்கூடிய திருப்புல்லானில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான சோலை எங்கும் அப்பேற்பட்ட நிறைந்த மணலை உடைய பனை பெண்ணைன்னா இந்த இடத்துல பெண் ஸ்திரீ என்ற அர்த்தம் இல்லை, பனைமரத்தை சொல்லுகிறார். பெண் அதாவது அந்த பெண்ணை பனை மரத்தில் உள்ள அன்றில் அரிகுரலும், அன்றில் பறவையினுடைய தழுதழுத்த துவனி, அதாவது ஒன்றுக்கொன்று சேர்ந்தே இருக்கக்கூடிய ஆண் பறவை பெண் பறவை சேர்ந்தே இருக்கக்கூடியது அன்றில் பறவை. அன்றில்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் கிரௌஞ்ச பட்சி என்று சொல்லுவார்கள், பரத்வாஜ பட்சி என்றும் சொல்லுவார்கள். ஆண்டாள் இது ஆனசாதம், மலையாள திவ்யதேசத்திலே அந்த அந்த இடங்களிலே எல்லாம் ஆனசாதம்னு ஒரு பறவைகளை சொல்லுவார்கள். ஆனசாத்தம் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்றா இல்லையா, அந்த பறவையை கூட பரத்வாஜ பட்சி அல்லது கிரௌஞ்ச பட்சி என்று சொல்லலாம். இப்பொழுது அன்றில் அப்படிங்கிற பறவை ஆண் பறவை பெண் பறவை சேர்ந்தே இருக்கும். அப்படி சேர்ந்து பிரிந்துடுத்தானா அது தழுதழுத்த குரல்ல பெரிய பெரிய துவனிகள்லாம் கொடுக்குமாமே. அதுபோல ஆச்சரியமான ஒரு அன்றில் பறவையை சொல்லி அறிகுறல் தழுதழுத்த துவனியும், அதன் அடுத்தபடியாக ஏவாயினோடி எங்கும் கொடிதாலோ, இந்த அம்புபட்ட புன்வாயில வியாபரிக்கின்ற அந்த வேர்படை காட்டிலும் கொடிதாயிருக்கிறது இதனுடைய துவனி. என்ன செய்வேன் தெரியலையே. பூவார் மணங்கவழும், பூக்கள் பொருந்திய பரிமளம் வீசப்பெற்ற திருப்புல்லானி திவ்யதேசம். அப்பேற்பட்ட புல்லானி கை தொழுதே, நான் தொழுதபடி வெகு அழகுதான் இருக்கு. அதாவது நான் தொழவில்லைங்கிற விஷயத்தை இப்படி தொழுதேன்னு சொன்னா அது ஒரு எதிர்மறையாக சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்து
பாவாய் தோழியே, இது நமக்கோர் பான்மையே ஆகாதே. இப்படி நோவுபடுகை அந்த பெருமானை ஆசைப்பட்டு இருக்கிற நமக்கு இப்படியே நித்திய சுவாவமா ஆயிடுத்தேம்மா, நான் என்ன சொல்லுவேன் தெரியலையே என்று தாபப்பட்டு சொல்கிறார். தோழி என்று தோழியை அழைக்கிறார். திருப்புல்லாணி சென்று தொழுவோம் என்று ஆசைப்பட்ட நமக்கு துன்பப்படுவதே பலனாக ஆச்சு. என் செய்வேன் தெரியலையே, எஞ்ஞானும் துயர் சுருப்பதே நமக்கு தொழிலா இருக்குமோ அப்படின்னு வருந்தி சொல்லக்கூடிய பதிகங்களுடைய ஆரம்பமான ஆச்சரியமான பாசுரம். பரகால நாய்க்கு இப்படி மாதிரியான மனசு செல்லுகிறது. இந்த பாட்டுக்கு முதல் வாக்கியத்துக்கே பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். தார்மிகராய் இருப்பார் வைத்த தண்ணீர் பந்தலிலே வழியடிக்காரர் ஒதுங்குமா போலே மடலெடுத்தாகிலும் பிழைக்க கட்ட பனையிலே அன்றில் வந்து குடி புகுந்தது என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் இந்த முதல் அடிக்கே. அதாவது காவார் மடப்பண்ணை அன்றில் அறிவுறலும் என்று சொல்லும்படியாக அந்த அன்றில்ன்ற பறவை பனமரத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டது. அந்த ஆணும் பெண்ணுமான பறவைகள் இருந்தன. அதை பார்த்துட்டு பெரியவாச்சன் பிள்ளை இப்படி தெரிவிக்கிறார். அதாவது தார்மிகர்கள் சொல்லும்படியாக பெரிய பெரிய மகான்கள் அந்த காலத்திலே, அல்லது தார்மிகர்கள்னா பெரிய ஒரு ராஜாக்கள் பிரபுக்கள் என்று சொல்லும்படியானவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், ஒரு ஜலாதிசயத்தை ஏற்படுத்தி அந்த இடத்திலே விடாய் யாருக்கு இருக்கோ அவர்கள்லாம் தன்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒன்று வைப்பார்கள். அந்த தண்ணீர் பந்தல்ல வச்ச இடத்துல வழிபோக்கன் அவர்கள்லாம் வந்து அந்த தண்ணீர் சுவீகரிப்பார்கள் இல்லையா, அந்த இடத்துல ஒரு திருடன் வந்து இருந்தா எப்படி இருக்கும், உள்ள புகுந்துட்டான், போற வரவர்களையும் ரொம்பவும் கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுப்போம். அது எவ்வளவு நமக்கு சிரமமா இருக்குமோ அதுபோல கள்ளர்கள் அதுல வந்து தங்கியிருந்து வருகின்றவர்களையும் நலியுமா போலே அப்படின்னு வியாக்கியானத்துல கொடுக்கிறார் இந்த இடத்துல. அப்படி விரகிகள் மடலுந்தாகிலும் எம்பெருமானை அபிமதம் பெற்று வாழ்ந்து போகட்டும் அப்படின்னு பனை மடல்கள் மிகுதியாக அந்த காலத்துல இருந்திருக்கும் போல் இருக்கு. அந்த அப்படி ஏற்படுத்தின பனந்தோப்பில அன்றில் பறவைகள் வந்து புகுந்தது என்று பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதோட மட்டும் இல்லை, அது தழுதழுத்த குரலை கொண்டு கொலை செய்கின்றனவே அப்படிங்கிறார். அதனுடைய குரல் அந்த துவனியானது இந்த பரகால நாயகிக்கு ரொம்ப என்னவோ நம்மளை கொலை செய்யறாப்புல இருக்க இந்த துவனி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பேசுறார் நாயகன். அது அதாவது இந்த மடல் ஊடுறது அப்படிங்கிறது நாயகனை ஒரு படத்துல எழுதிடுவார்கள். அத பனை ஓலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுல நல்லா அழகா எழுதிட்டு அந்த வச்சகன் வாங்காமல் அதையே பார்த்துண்டு இந்த புஷ்பம் சந்தனம் முதலிய என்னென்ன விஷயங்கள் உண்டோ அது எல்லாம், அதாவது இதெல்லாம் போகத்துக்கு உண்டான வஸ்துக்கள், இதை தேவையில்லை அப்படின்னு அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அப்புறம் ஊனும் உறக்கமும் எதுவுமே இல்லாம அதுக்கப்புறம் வந்து உடம்பு குளிப்பதும் இன்றியே அப்படியே இருந்து கொண்டு பனமட்டையை கையில எடுத்து அதனால வந்து உடம்ப மோதிண்டு தலை முடியையும் விரிச்சு கொண்டு இன்ன படுபாவி என்னை காக்க மாட்டாதே கைவிட்டான், என்னை சர்வ சம்ரக்ஷணம் பண்ணுகிறேன்னு சொன்னானே அவன் என்னை கைவிட்டுட்டான், அவன் கண்ணில்லாதவன், அவன் பெரும் படும்பாவி, அவனிலும் மிஞ்சின கொடியன் இல்லை, பல ஸ்தலங்களிலே அவன் சந்நிதி பண்ணி அடியாரை காக்கிறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களினால் பலரை காத்தான் அப்படிங்கிறதும் முழு பொய்யான பேச்சுக்கள் என்று தெருவேற கதறிக்கொண்டு கேட்பார் எல்லாரும் கூட மனசு இறங்கி ஐயோ இவளுடைய நிலைமை இப்படி ஆச்சுதே என்று நடுங்கும்படியாகவும் இறங்கும்படியாகவும் திறந்து உழல்வதுதான் மடலூறுகை அப்படின்னு பெயர். இப்படிப்பட்ட மடலூறுதலை செய்தாகிலும் எம்பெருமானை அணைய பெறுவோம் என்று அந்த அப்படி ஆசைப்பட்ட அந்த பரகால நாயகி பனமடல் கொள்ளுவதற்காக பனைமரத்தருகே அந்த பனைமரத்தருகே வந்தவாறே அங்கு அன்றினுடைய அறிகுறலை செவியுற்று வருந்தி இது என்னது இது என்று வருந்தி சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த பாசுரம். அன்றில் அப்படிங்கிறது ஒரு பறவை, அது பெரும்பாலும் பனைமரத்துல தான் வாழும். அது எப்போதும் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்தே இருக்கும். அது இணை பிரியாத கனப்பொழுது பிரிஞ்சா கூட ஒன்றை விட்டு பிரிஞ்சாலும் அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாது அப்படின்னு ஆயிடுமாது. ஒன்றை ஒன்று 2 3 தரம் கத்தி கத்தி கூவி பார்த்து அந்த துயரத்தை புறாமல் ஒன்றை 1 2 3 தரம் கத்தி பார்த்துட்ட பிறகு அதன் பின்பும் அதன் துணை கூடாவிடல் உடனே இறந்து போய்விடும் என்று அந்த பறவையினுடைய நிலைமை.
இந்த பறவையை வடநூலர்கள்லாம் கிரௌஞ்ச பட்சின்னு சொல்லுவார்கள். கிரௌஞ்சம் பட்சின்றத வேற ஒரு விஷயத்துக்காகவும் ராமாயணத்திலே அதை சமானமாக சொல்லப்பட்டது. எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீகி காமமோகிதம் என்று காம விரகிதமா காமமே இல்லாம போயிடுத்து அப்படின்னு இருக்கலாமா? ஆனால் காமத்தோடு இருக்கக்கூடிய அந்த பறவை, ஒரு பறவை ஆண் பறவை கீழே விழுந்தது, பெண் பறவை சுற்றி சுற்றி வந்து தாவப்பட்டு இறந்து கிடந்தது. அங்க இருந்தது ஒரு வேடுவன் அந்த ஆண் பறவை அடிச்சுட்டான்ங்கிற காரணத்தினால அந்த வேடுவனை பார்த்து சாபமிட்டார் வால்மீகி ரிஷி என்று ராமாயணத்தினுடைய விஷயம். அந்த கிரௌஞ்ச பட்சி அப்படிங்கிறது எதைக்கு சமானமா சொன்னார்னா, ஆண் பறவை அடித்தான் இல்லையா அந்த வேடுவன், அந்த வேடுவன் ஸ்தானத்திலே சக்கரவர்த்தி திருமகனை காட்டி கிரௌஞ்ச பட்சி ஆண் பறவை என்பது ராவணனை அடித்தானே, அதனாலே திருவேங்கடமுடையானுக்கு மங்களாசாசனம் என்று ஆரம்பிக்கிறது ராமாயணம். அப்பேற்பட்ட இங்க காட்டக்கூடிய அந்த கிரௌஞ்ச பட்சி இப்படி, அதாவது இவர் சொல்லக்கூடிய அந்த அன்றில் பறவை அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா, அதனுடைய அறிகுறலும் அப்படின்னா அதனுடைய துவனி கேட்கவே முடியல, நாராசமா இருக்கு என்கிறார். அந்த துவனி இப்பொழுது ஆணும் பெண்ணுமா அந்த அன்றில் பறவை இனப்பெரியாம ஒன்னோடு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ஒன்று அது எப்படி இருக்கும்னா வாயும் அழகும் கோத்து கொண்டுதான் இருக்கும். ஒரு கொஞ்சம் நெகிழ்ந்து போயிடுத்துனா கூட அச்சோன்னு பார்க்குமா, உடனே தூங்கி எழுந்து மறுபடியும் கோத்துக்கொள்ள பாரிக்கும். ஆனால் அது ஒன்று ஆண் பறவையோ அல்லது பெண் பறவையோ ஒன்றில் ஒன்று கீழே விழுந்துடுத்து இல்லை வேற ஏதாவது காரணம் ஆகிவிட்டதுன்னா கத்தி தீர்த்து அப்படியே அதுவும் மாய்ந்து போகும். அதுபோல ஒரு நிலைமை கிரௌஞ்ச பட்சிக்கு. அந்த பறவை இந்த பனைமரத்துல உட்கார்ந்து இருந்தா, இப்ப ஆரம்பத்துல சொன்னோமே, தண்ணீர் பந்தல் வச்ச இடத்துல, பிரபுக்கள் வச்ச இடத்துல கள்ளர்கள் யார் விடாய் தீர்த்து கொள்ள வேண்டும் வரார்களோ அவர்களையும் நலியும்படியாக செய்தால் அது எவ்வளவு மட்டமான ஒரு நிலைமையோ அதே நிலைமைதான் இப்போ பரகால நாயகிக்கு வந்துடுத்து என்று விஷயத்தை தெரிவிக்கிறார். இங்க மடல் பெண்ணை காரன்றில் அப்படின்னு கூட நம்ம அன்வயிச்சு இதை சொல்லலாம். இதை அதாவது பனந்தோப்பு நிறைய அன்றிலாவே போயிடுத்தேன் அப்படின்னு வருந்தி சொல்லும்படியாக, இலங்கை முழுதும் ராட்சசமயம் என்று சொல்லும்படியாக அறிகுறல் அப்படிங்கிற சொல்ற, அதாவது ஹரின்னா ஹரித்தல், அதாவது புடுங்குதல், உயிரை அபகரிக்கின்ற குரல் அப்படின்னு சொல்லும்படியாக இதை அனுபவித்து சொல்றார். ஏவாய், இந்த ஏவாய் அப்படிங்கிறது அம்புக்கு ஏவாய்னு சொல்லுவோம். அந்த அம்பு பட்டவிடம் அதுதான் ஏவாய். ஏன்னு சொன்னாலே அம்பு, அது வாய், அது எங்க பட்டுதோ அந்த ஏவாய் அந்த பட்ட இடம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே புண்ணாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அம்பும் போய் விழுந்தா இன்னும் எவ்வளவு துடிதுடிக்குமோ, அதாவது பெரிய புண்ணிலே உப்பு ஜலத்தை கொட்டுமா போலே என்று சொல்லும்படியாக இப்பொழுது பண்புடை வண்டொடு தும்பிகாள் பண்பழன் மினற்றேல் மென் புன்புரை வேல் கொடுத்தா குலமுக்கும் நும்மின் குரல் என்று 9ஆம் பத்திலே திருவாய்மொழியிலையும் ஆச்சரியமா நம்முடைய சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற பிரகாரம் இங்கும் அதை பரகால நாயகம் அதே ரீதியிலே அனுபவிக்கிறார். அதே மாதிரி எக்கு அப்படின்னு சொன்னா ஆயுத பொது பெயர், பொதுவா சொல்லிக்கலாம். இந்த வேல்ங்கிறது சொல்லலாம், ஈட்டிங்கிறத சொல்லலாம். வெந்த புண்ணிலே ஈட்டியை பாய்ச்சினால் எவ்வளவு சிரமமாக இருக்குமோ அதுபோல அன்றில் பறவையினுடைய குரல் ஏற்கனவே தாபப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு நான் மேலும் அந்த திருப்புல்லாணி எம்பெருமான் விஷயமாக மணலூரலாம் என்று பனைமரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுக்கலாம்னு வரும்பொழுது இதுங்கள்லாம் சேர்ந்து சிரமமாக இருக்கும்படியாக வேண்டாத துவனியை கொடுத்து கொண்டு இப்படி அன்றில் பறவைகளாகவே சூழ்ந்து இருக்கே என்று அந்த காட்சியை கண்டு ரொம்பவும் தாபப்படுறார். அதனால வேற்படைய காட்டிலும் இந்த எக்கின் அப்படின்னு சொல்ற விஷயத்துல வேற்படைய காட்டிலும் சிரமமா இருக்கு, இல்ல வேற்படைய போலே சிரமமா இருக்கு. வேற்படை அப்படிங்கிறது அதாவது ஆயுதப்படை, ஆயுதங்கள் நிறைய இருக்கு, அது ஒன்னா மேல விழுந்தா எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரியான கஷ்டத்தை இவர் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. பூவார் மணங்கமழும் புல்லாணி கைதொழுதேன், இந்த திருப்புல்லாணி அப்பேற்பட்ட விஷயத்தை வணங்கினேன், அந்த எம்பெருமானை குறித்து வணங்கினேன் என்று தெரிவிக்கிறார். ஆனா அப்படி அந்த வார்த்தையை அப்படி சொல்லல. திருப்புல்லாணியை கை தொழுதேன்னு சொன்னா இந்த எப்படி இருக்குன்னு கேட்டா கை தொழவில்லையே, அவள் தான் போக முடியலையே, கால் தளர்ந்து போய் கீழே விழுந்தாளே அப்படின்னு வரும்பொழுது சாப்பிடணும்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுப்போமே, உண்ண புகுந்தவன் சோற்றிலே குற்றங்கண்டால் உண்டு பசி தீரா முடியாத வயிற்றெரிச்சலாலே அழகாக உண்டோம் அப்படின்னு மாத்தி சொல்லுவான். அது நல்லா சாப்பிட்டேன்,
ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு அதாவது எதிர்மறையா சொல்ல வேண்டியது நன்னா சாப்பிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா வயிற்றெரிச்சல், அந்த ஆகாரம் நன்றாகவே இல்லைன்னு நேர சொல்ல முடியாதபடி நன்னா சாப்பிட்டோம்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல கை தொழுதேன் அப்படின்னு சொன்னா திருப்புல்லானியை தொழ வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு கூட வாரிக்கொண்டோம் என்று பரிதாபம் தோன்றும்படியாக சொல்லக்கூடிய விஷயம் இது. அதனால கை தொழுதேன்னு அவர் கை தொழ போகல, இன்னும் திருப்புல்லானி திவ்யதேசத்துக்கே வர முடியல, கால் தளர்ந்து கீழே விழுந்தார். அதனாலே நன்னா தொழுதேன் அப்படின்னு சொன்னா தொழவில்லைங்கிறத இப்படி எதிர்மறை விஷயத்தை இப்படி தெரிவிக்கிறார், கை தொழுதேன்ற விஷயத்தை தெரிவிக்கிறார். பாவாய் இது நமக்கோ ஒரு பான்மையே ஆகாதே. உலகத்துல இன்ப துன்பங்கள் ஒரு சேர நெருங்கி இருக்க முடியவே முடியாது, அதை மாறி மாறி வரும்னு சொல்லுவார்கள். ஆனா இங்க ஏகாரத்தாலே பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதேன்னு அது ஏகாரமாக துன்பப்படுவதே நமக்கு பணி, எப்பேற்பட்ட விஷயங்கள் இது பணியாயிற்று போலும், இதே துன்பப்படுறதே நமக்கு வேலை போலும் அப்படின்னு ரொம்ப தாபப்படும்படியாக பரகால நாயகனுடைய மனசு அப்படி பேசுகிறது. அதாவது மாறாடி வருவதுமன்றிக்கே இது சுபாவமாய் விட்டதே, நித்தியசூரிகள் நித்தியானுபவம் பண்ணுகிறார்கள், இங்கு உள்ளார்கள் சம்சாரிகள் விஷயங்களிலே அந்நியபரர்களாக இருக்கிறார்கள். ரெண்டு விஷயம், ஒன்று அப்பேற்பட்ட லோகம், இது வேண்டாம், இது சம்சாரிகளே வாழக்கூடிய இப்படி ஒரு லோகம் என்று ரெண்டு விதமான லோகம் இருக்கு இல்லையா? அதாவது இது லீலா வினோதமாக இருக்கக்கூடிய இந்த பூமியிலே நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லுவோமே, அங்க நித்திய சூரிகள்லாம் ஆச்சரியமா அனுபவிக்கிறார்கள்ங்கிறது ஒரு லோகம். இவ்விடத்திலே எல்லாருமே பொதுவான சம்சாரிகள் அந்நியபரர்களாக இருக்கிறார்கள், எம்பெருமான் விஷயத்திலே கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு லோகம். இது ரெண்டுத்தையும் விட்டு மூன்றாவதாக எப்படி பண்ணிருக்கிறார்னு கேட்டா, சம்சாரிகள் விஷயமாக அவர்கள் அந்நியபரர்களாக போயிட்டார்கள், அவரோட நம் மனசு சேரவே சேராது. பெயரே எனக்கு யாவரும் யானோரு பெயரே எவர்க்கும் இது பேசியன்னு ஏற்கனவே குலசேகர ஆழ்வாரும் தெரிவித்திருக்கிறார். இப்படி நோவுபடுவதற்கே நம்மை மூன்றாம் விபூதியாக நித்திய விபூதி போச்சு, லீலா விபூதி போச்சு, நோவுபடுபவர்கள்லாம் சேரக்கூடிய ஒரு லோகம் அப்படின்னு ஒரு லோகத்தை தனியா படைச்சான் போலும் அப்படின்னு இப்படி தாவப்பட்டு பேசுகிறாள் முதல் பாட்டுல. இரண்டாம் பாட்டு, முன்னங்குரலுருவாய் மூவடிமண் கொண்டளந்தா மன்னன் சரிதைக்கே மாலாகிப் பொன்பயந்தேன் பொன்னங்கழிகானல் புள்ளினங்காள் புல்லாணி அன்னமாய் நூல் பயந்தார்க்கு ஆங்கிதனை செப்புவினே. ஆங்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான வார்த்தையை தெரிவிச்சுட்டார். அதாவது திருப்புல்லான் இருக்கக்கூடிய திவ்யதேசத்திலே எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய இடத்திலே அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையை ஆங்குன்னு போட்டிருக்கிறார். முன்னங்குரலுருவாய், அதாவது இந்த பொன்னங்கழி காணல் புல்லினங்காள் அப்படின்னு பொன்னங்கழிகானல் புல்லினங்காள் என்று, அதாவது பொன்னங்கழல் கழனி என்கிற கடற்கரையில் உள்ள பறவை இனங்களே, புல்லினங்காள்னு மொத்தமா சொன்னதுனால இன்ன பறவைன்னு சொல்லாம புல்லினங்காள், எவ்வளவோ பறவைகள் அங்க இருக்கும் சமுத்திரத்துல. புறா என்பது போலவும் மேற்கொண்டு சில பறவைகளும் ஹம்ச பட்சிகளும் பலவிதமான பட்சிகள், அங்க நாரப்பறவை கொக்கு போன்ற விஷயங்கள், அதனால எல்லாத்தையும் சேர்த்து புல்லினங்காள்னு மொத்தமா சொல்லிட்டா எல்லா பறவைகளுக்கும் அது வியாக்கியானமாக அமைந்து விடுமேன்னு பறவை இனங்களே ஒரு காலத்திலே முன்னம் குரலுருவாய் அப்பேற்பட்ட எம்பெருமான் வாமன ரூபியாக மாவலி பக்கலிலே மூவடி நிலத்தை பெற வேணும் என்று இறந்து பெற்று மூவுலகையும் அளந்து கொண்ட அந்த மன்னன் தேவாதி தேவன் எம்பெருமான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரிதைக்கே, அந்த செயலுக்கே, அவனுடைய சரிதை ஆச்சரியமான சரிதை, அந்த விஷயத்துக்கு மாலாகி பொன்பயந்தேன், நான் வியாமோகம் அடைஞ்சவளாக ஆகி அப்பேருடைய பொன் பயந்த நிறைவேறுபாடு அடைந்தவளானேன். பொன் பயந்தேன், என்னுடைய நிறம் பசல நிறமாக மாறி போயிடுத்து, பொன் நிறமா வேற விதமா மாறி போயிடுது. எப்பொழுது எம்பெருமானை காணவில்லையோ உடம்பு இழைத்து அங்கே இருக்கிற உடம்புல இருக்கக்கூடிய வாசம் துணிகள்லாம் கூட அவிழ்ந்து போகும்படியான ஒரு மெலிந்த தேகமாக ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். இதனை புல்லாணி ஆங்கு அன்னமாய் நூல் பயந்தார்க்கு செப்புமின், என்னுடைய இந்த நிலைமையை திருப்புல்லாணி என்கிற இடத்திலே சென்று
ஹம்சரூபியாக இருந்து வேதங்களை சொன்னானே எம்பெருமான். அன்னமாய் அன்றங்கருமறை பயந்தான் அரங்கமான கரமர்ந்தானேன்னு இதே ஆழ்வார் தானே தெரிவிச்சிருக்கிறார் திருவரங்கத்துக்கு பாசுரம் இடும் பொழுது. அதே ஹம்ச பட்சியை சொல்றார் இங்கே. ஹம்சரூபியாய் வேத சாஸ்திரங்களை உபகரித்த எம்பெருமானுக்கு என்னுடைய நிலைமையெல்லாம் போய் செப்புமின்கள் என்று சொல்றார். சில பறவையை விழித்து இங்க தூது விடுறா இந்த இடத்துல. அடியார்கட்கு காரியம் செய்ய மாட்டாதவனையா நான் சொல்றேன், ஆசைப்படுறேன். அடியாருக்கு காரியமே செய்ய மாட்டாதவனா எம்பெருமான். அடியார்களுக்காகவே இருக்கக்கூடியவன், எப்பொழுதுமே ரட்சணத்துக்காகவே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். கூடவே பிராட்டியாரும் சேர்ந்து இருந்து ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் என்று சொல்லும்படியாக பிராட்டியோட தான் சேர்ந்திருப்பான். ஆனால் குரலுருவாய் வந்த பொழுது எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு மேல் தோளிலே உருமால் சாத்தி கொண்டு வந்த எம்பெருமான் ஆச்சே. அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறாள் இந்த இடத்துல. நான் அதாவது எவன் ரட்சணமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றவனையான் நான் பாரிக்கிறேன். நான் ஆசைப்பட்டது துடிப்பது எல்லாமே ரட்சணம் பண்ணக்கூடிய எம்பெருமானாச்சே. அதனால பிரயோஜனாந்த பரனான இந்திரனுடைய கண்ணீரை கொண்டு அவன் ஏற்கனவே பிரயோஜனாந்த தேவர்கள் எல்லாருமே பொதுவாக தேவாகா ஸ்வார்த்தாகா நசாதவஹா இது சொல்லும்படியாக தேவர்கள்லாம் சாதாரணமானவர்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே ஸ்வார்த்தர்கள், செல்ஃபிஷ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதே போல தன் விஷயத்திலே மட்டும் ஏதாவது காரியம் ஆகணுமானால் மற்றவர்களுடைய காலை பிடிப்பதுன்னு சில பேர் இருக்கிறார்களே, அதுபோல இந்திராதி தேவர்கள் கூட சந்தர்ப்ப வசேன அப்படி இருப்பார்கள்னு தெரிகிறது. அப்படி அவன் அந்நியபரனா இருக்கக்கூடியவன். ஏன் அனன்யமா எம்பெருமான், அப்பா எம்பெருமானே ராஜ்யம் போனது போகட்டும், உன் திருவடியே அடியனுக்கு வேணும் என்று பாதித்திருக்கலாம் இல்லையா. இவர்கள்லாம் அல்ப பலனை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் இந்திரனே எம்பெருமானியே ஏசி பேசும்படியான ஒரு சந்தர்ப்பவசேன தாமசரூபிகளாக கூட போய்விடுவார்கள். அதுக்கு ஒரு முக்கிய சாட்சி பாரிஜாத ஹரணம் அப்படிங்கிற கட்டத்திலே தன்னுடைய பிராட்டிக்காக எம்பெருமான் அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுக்க வேண்டி இருக்க சத்யபாமைக்காக அது நடைபெறாது போய்விடுமோ என்று நினைச்சு எம்பெருமானோடு கூட வந்து இந்த புஷ்பத்தை அரிக்கக்கூடாது, இந்த மரத்தை பிடுங்கக்கூடாது என்றெல்லாம் எம்பெருமான் தான் கொடுத்த லோகம் தானே சம்பாதிச்சு கொடுத்தது எம்பெருமானுக்கே இதெல்லாம் கிடையாது என்று சொல்லுவானே. ஆனால் இந்திராதி தேவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்? நம் விஷயத்தில் என்ன செய்வார்கள்? நாம் ஒரு கால் நிறைய புண்ணியங்கள் பண்ணி சொர்க்கலோகம்னு சில பேர் பாரித்து போவார்களாம். அவர்கள் அப்படி போனால் அங்கே என்ன கிடைக்கும்? ஒரு டிராப் கிடைக்குமா? அங்கே அவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்த பானம் அவர்கள் காஃபி போல ஆத்தி ஆத்தி சாப்பிடுவார்கள்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. காஃபின்னு சொல்லலை, நிறைய சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு. அப்பேற்பட்ட அமிர்தத்தை கொடுத்ததும் எம்பெருமான் தானே. நாம் போனா ஒரு துளி கிடைத்தால் பெரிய விஷயம், அது அங்க ஜீரணமான வரைக்கும் தான் இருக்கலாம். தேவாகா ஸ்வார்த்தாகா சாதவகா என்று இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் நமக்கு க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி என்று நம்ம அப்படி நல்லபடியாக நடத்த மாட்டார்களாம் மனுஷர்களை, இங்கேருந்து சென்றவர்களை. அப்படின்னா எம்பெருமானிட்டே அப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் எப்படி இருப்பார்கள் நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல சொர்க்கமே வேண்டாம், அங்கேயும் துக்கமும் சுகமும் சேர்ந்தே வரக்கூடியது. சுகமும் துக்கமும் இந்த பூலோகத்திலேயே எல்லாமே இருக்கு, அங்க போய் தனியா அப்புறம் அது என்னத்துக்கு மறுபடியும் அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்காக இந்த தேவர்கள்லாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. அந்த அடியார்களுக்கே ரட்சணத்துக்காகவே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே தானே. அதனால இப்ப என்ன பண்றான், இந்திரனுடைய கண்ணீரை கொண்டு பொறுத்திருக்க மாட்டாம மாவலி பக்கலிலே சென்று அப்பேற்பட்ட எம்பெருமான் குரலுருவாய் வந்த சின்ன குழந்தை வடிவில் வந்தானே. எம்பெருமானுக்கோ மாசூனா சுடரோடும்பாய் மலராது குவியாதுன்னுட்டார் நம்மாழ்வார். அதாவது எப்பொழுதும் ஒருபட்ட தன்மையை தான் இருப்பான். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்று விகாரமடையாத எம்பெருமானாச்சே. ஆனா அவன் மலராது குவியாதுன்னார். விகசிதமாகவும் இருக்க மாட்டான், சங்குச்சிதமாகவும் தன்னை ஆக்கிக் கொள்ள மாட்டான். எப்பொழுதும் ஒருபடியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அவனால் செய்ய முடியாத காரியம் என்ன அவனுக்கு? அவன் என்னவானான், ஒரு மாவலி கிட்ட போய் தன்னை மறைத்து கொண்டு எப்படி யாச்சிக்க வேணும்? யாருக்காக? இந்திரனுக்காக. அந்நியபரனா போயிட்ட இந்திரனுக்காக. போனால் போகிறது என்று இந்திரனுடைய கடைசி தம்பியாக உபேந்திரன் என்ற பெயரோடைய கூட வந்து அந்த எம்பெருமான் சின்ன வடிவெடுத்து கொண்டு உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் ஆன பிறகு அந்த எம்பெருமான் சாட்சாத் யாச்சகம் பண்ண போறானே. எப்பேர் மலராது குவியாதுன்னு சொல்லப்பட்ட எம்பெருமான் இப்ப எப்படி இருக்கிறான்? அப்படியே தன்னை ஒரு வழிபட்ட தன்மையை உடைத்தான திருமேனியை வாமன வடிவமாக ஆக்கி கொண்டு அலம்புரிந்த நெடுந்தடக்கையை கொண்டு என்றார்.
இங்க அலம்புரிந்த நெடுந்தடக்கைன்னு இப்ப இதே திருமங்கை மன்னன் சாதிச்ச பிரகாரம் ஒரே ஒரு கைதான் அலம்புரிந்த நெடுந்தடக்கை. எம்பெருமானுக்கு ஒரு கைதான், கொடுக்கிற கையை தவிர கொள்ளுகின்ற கை என்பது கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் மாவலின் கை நீட்டி யாச்சகம் பண்றானே, அவனுடைய நீர்மைதான் என்னே என்று இப்படி தானம் பெற்றண்டான் மூலகளையும் அளந்தான். தன்னுடைய உருவை மறைத்துக் கொண்டு திருவிக்கிரமனாக ஆகி 3 லோகங்களையும் அளந்தானே. ஒருபோது தன்னை அனுவர்த்தித்தும் மற்றொரு போது படையெடுத்து எதிரம்பு கோக்கிற இந்திரன் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் காலில் வந்து விழுவான், எம்பெருமானேன்னு வந்து விழுவான். மற்ற சந்தர்ப்பத்தில் எதிரம்பு கோர்த்து கொண்டு போகக்கூடியவன். இப்படி திரிகிற இந்திரனுக்காக இத்தனை காரியம் செய்வான் என்பதை கேட்டு ஆசைப்பட்டு அப்படிப்பட்டவன் அந்தோ அனன்ய பிரயோஜனரான நமக்கு ஒரு அருந்தொழிலும் செய்யாண்டா பரவாயில்ல, முகத்தையும் காட்ட மாட்டாமல் இருக்கிறானே. அவன் ஒன்னும் செய்ய வேண்டாம், எனக்கு நான் இதை செய்ய அதை செய்யு கேட்கிறவன் உண்மையான பக்தன் இல்லையே. நான் அதை இதை வேணும் அதை வேணும் என்று கேட்கவில்லையே. நான் கேட்டதை எனக்கு முகமாவது காட்டினா கூட பரவாயில்லையே. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், திருவடியே வேணும் என்று. அதாவது எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லைனார் நம்மாழ்வார். அதை போல எம்மா வீடு அப்பா பேர்பட்ட எம்பெருமானே, நாங்கள் இந்த வீடு சொல்லக்கூடிய மோட்சம் வேணும் அப்படின்னு நாங்க கேட்பவர்கள் இல்லை. திறமும் செப்ப மாட்டோம். ஆனா என்ன வேணும்னு கேட்டா நின் செம்மா பாத பருப்பு என்று சொல்லும்படியாக உன்னுடைய ஆச்சரியமான அந்த பாத பத்மத்தை தலை சேர்த்து ஒல்லை உடனே என் தலையில் சேர்த்தருள வேணும்னு பாரித்தாரே. அது அதாவது கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்பெருமான் கொடுக்கக்கூடியதோ சாட்சாத் வைகுண்ட லோகம்தான். சுவாமி நம்மாழ்வாருக்கு இல்லைன்னு சொல்ல போறாரா எம்பெருமான்? இருந்தாலும் இவர் கேட்க மாட்டேன்னு சொல்றதுடைய காரணம் என்னன்னு கேட்டா, என் ருச்சிக்கு ஈடாக நீ வைகுண்ட பிராப்திங்கிறது தரக்கூடாது, மோட்சம் என்பது உன் ருச்சிக்கு ஈடாக தந்தருள வேணும் என்று அங்கு பாரிக்கிறார் நம்மாழ்வார். அது போல இந்த இடத்துல சொல்றார், எனக்கு நான் ஒன்னும் கேட்கலையா, அனன்யபரனாக எம்பெருமானே கதின்னு இருக்கக்கூடிய எனக்கு முகங்கத்தையாவது காட்டலாம் இல்லையா, அதை கூட காட்டாம இருக்கிறானே அப்படின்னு ரொம்ப கிளேசப்பட்டு மனசு தாபப்பட்டு இப்படி இருக்கிறானே என்று முன்னங்குருளருவாய் மூவடி மண் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகி பொன் பயந்தேன் என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறாருங்க. இப்படிப்பட்ட என்னுடைய நிலைமைய புல்லாணி எம்பெருமானுக்கு போய் சொல்லுங்கள், அங்கே போய் புகழுங்கள், அங்கே போய் புகுந்து என் நிலைமையை சொல்ல வேணும். பொன்னங்கழிகானல்னு அந்த திவ்யதேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கழிகானலுக்கு இப்படி ஒரு பேர் கொடுக்கிறார், பொன்னங்கழிகானல்னு. வானமாமலையில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சேற்று தாமரைன்னு சொன்னார். ஆழ்வாருடைய திருவாக்கில் வந்தது. அந்த திருநாமத்தோட தடாகமும் தேனமாம் பொழில் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய தோப்பும், திருமோகூரில் தாளதாமரை என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு திருநாமமும் அங்க இருக்கக்கூடிய தடாகம் அப்படின்னு வழங்கி வருது போல, திருப்புல்லானியில் பொன்னங்கழி அப்படின்னு ஒரு நீரோடுகால் இருக்கிறது போலும். அதைத்தான் இவர் இப்படி, அதாவது திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட ஆச்சரியமான திருநாமத்தை கொடுப்பார். மலைன்றது என்று சொல்ல போக வானமாமலையே அடியேன் தொழ வந்துள்ள எம்பெருமானுக்கே வானமாமலைன்னு பேர் கொடுக்குமா போல இங்க ஒரு பொன்னங்கழி அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பேரை கொடுத்து தெரிவிக்கிறார் அங்க இருக்கக்கூடிய விஷயத்துல. அதனால அன்னமாய் நூல் பயந்தார்க்கு இப்போது விசேஷணத்தை இட்டு எம்பெருமானை குறிப்பிடுவதற்கு இங்க 2 வகையான கருத்து உண்டு. அதாவது பிரமன் இழந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்து ஹம்சாவதாரத்தில் கொடுத்ததினாலே அதுபோல நான் இழந்திருக்கும் இந்த மேனி நிறத்தை மீட்டு கொடுக்க வல்லவர் அந்த எம்பெருமான் என்பதை காண்பீர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். தூது போகின்ற நீங்கள் இவன் நம்மை பரமபுருஷன் பக்கல் போகச் சொல்றாளே, இது நம்மால் ஆகுமோ, அவர் எங்கே நாம் எங்கே அப்படின்னு நீங்கள் அஞ்ச வேண்டிய விஷயமே இல்லை. அவன்தான் அன்னப்பறவை ஹம்சபட்சியா இருக்கிறான். அன்னமாய் அன்றங் அருமறை பயந்தான்னு சொன்னார். இந்த இடத்துல அன்னமாய் நூல் பயந்தா இருக்குன்னு. அப்ப அதுவும் அம்சபட்சி, நீங்களும் பட்சிகள், ஒன்றுக்கொன்று சஜாத்தியமா போயிடுத்தே, அதனால நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னு சஜாத்தியனாய் இருக்கக்கூடிய விஷயத்தை காண்மீன்கள் அப்படின்னு. இவன் பக்கத்துல போவதற்கு அஞ்ச வேண்டா, யாரோ பரமபுருஷன் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனிடத்துல போகலாமோ கூடாதோன்னு பயப்பட வேண்டிய விஷயத்திலே நீங்கள் நன்றாக ஆலோசித்து பார்க்க வேணும். அதுவும் ஒரு பறவை, நீங்களும் பறவைகள், புள்ளினங்கால் மொத்தமா சொன்னதுனால இங்க எம்பெருமானையும் சேர்த்து சொன்னதாக ஒரு பாவிக்கலாம்.
மேலும் அன்னமாய் அம்சபட்சியாய் என்ற பொதுவாகவே சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்று என்று சொல்லும்படியாக ஆச்சாரியனை கொண்டும் எம்பெருமானிடத்தில் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் இந்த இடத்துல துணிக்கிறது. அதனால அன்னமாய் நூல் பயந்தாருக்குன்னா நமக்கு ஆச்சாரியன் கொடுத்த நூல் பயந்தது என்னன்னா, எம்பெருமான் ஏற்கனவே சாதிச்ச விஷயங்களை எடுத்து நமக்காக அதை சுலபீகரணம் பண்ணி நமக்கு கொடுத்தானே நமதாச்சாரியன் என்று சொல்லும்படியாக எம்பெருமானாரையும் இங்கே சொல்ல தோன்றுகிறது என்பதாக மகான்களுடைய வார்த்தை. இப்படி எம்பெருமான் எப்பேற்பட்டவன், பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணனை கொல்லுதல் பொருட்டு ராமபிரான் வானர சேனையோடே புறப்பட்டு சென்று தென்கடற்கரைக்கு சென்று வந்தானே, அங்க கடல் கடக்க உபாயம் சொல்ல வேண்டுமென்று அந்த கடலரசனை வருணனை பிரார்த்திச்சான். அங்க தர்பத்திலே எழுந்தொழிருந்தான். தர்பம் சயனம், தர்பசயனம், புல்லணி அப்படிங்கிறது தான் புல்லாணி என்று ஆச்சு. அந்த தர்பசயனமாக எம்பெருமான் இருந்தான். 7 நாள் ஆகியும் வரவில்லை என்று சொல்லுவார்கள். 3 நாள் 7 நாள் என்று கணக்கு சொல்லுவார்கள். பகவான் என்ன பண்ணா, அப்பேற்பட்ட தர்பத்த சயனமாக கீழே எல்லாம் புல் படுக்கை. ஏற்கனவே அவனுக்கு இதெல்லாம் சிறு வயதிலேயே சக்கரவர்த்தி திருமணம் இருக்கும்போது சிறு வயதிலேயே பரிச்சயமானதுதான். தர்பசயனத்திலே இருந்தானே, புல் படுக்கையிலே கிடந்தானே என்று வால்மீகி ராமாயணத்திலையும் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கிறார். அவரை அழைச்சிட்டு போகும்போது தாடகாவனத்தை தாண்டி அவர் அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட காலத்திலே அவர் ஒரு தமசா நதி தீரத்திலே அப்பேற்பட்ட ராமபிரானையும் இளங்கோவையும் கீழே சயனம் படுப்பதற்காக புல் படுக்கையை போட்டார். இது நியாயந்தானா அப்படின்னு அவர் வால்மீகி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மனசு தாபப்பட்டு கேட்கிறார். அது ராமாயணத்தினுடைய விஷயம். அதுபோல புல் படுக்கையிலேயே படுப்பான் என்பது அவருக்கு ஏற்கனவே பரிச்சயமானதுனாலே இப்பொழுது திருப்புல்லாணி, இந்த புல்லணி அதுதான் தர்பசயன பெருமாள்னு அங்க காட்டுறோமே, அந்த திருப்புல்லணி அப்படிங்கிறது திருப்புல்லாணின்னு ஆச்சு இல்லையா. அந்த இடத்துல எம்பெருமான் இப்படி இருந்து கொண்டு பிராயோபவேசம் பண்ணி எழுந்தருள் இருக்கிறான். கடலரசன் வரவில்லையே என்று தாபப்பட்ட பிறகு மேலும் அது நடந்த விஷயங்கள்லாம் ராமாயணத்திலே பிரசித்தி. அப்படி அப்பேற்பட்ட திவ்யதேசத்தினாலே தன்னை பிரிந்து நிறைவேறுபாடு அடைந்து வந்து கிடக்கிற சீதா பிராட்டியை மீட்பதற்காக, அதாவது அவளோடு சேர்ந்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்ற ஸ்தலமாக இருப்பதனாலே இந்த விஷயத்தை உட்கொண்டு ஆங்கு அப்படின்னு சொன்னாருங்க. நான் ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை சொன்னேன். அதாவது இந்த பாசுரம் பூர்த்தி ஆகும் பொழுதே இதனுடைய விஷயத்தை ஆங்கு இதனை செப்புமினேனார். ஆங்குன்னா திருப்புல்லாணி திவ்யதேசத்தில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான். அது விபவமாகவும் இருக்கலாம், இல்ல திவ்யதேசத்தில் எழுந்திருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனியாகவும் இருக்கலாம். அது ஆழ்வாருக்கே புரியக்கூடியது. ஆங்கு சென்று அப்படின்றார் இந்த இடத்துல. அதனால ஆங்குன்னு சொன்னதுனால சீதை உருத்துக்கே காரியம் செய்ய கடவோம் என்று ஏதேனும் நியதி உண்டான்னு போய் கேளுங்கள், பரகால நாயகிக்கும் சிலது உதவக்கூடாதா என்று சொல்லும்படியாக பறவைகளை பிரார்த்திக்கிறாள். அதனால செப்புமின் அப்படிங்கிறதுனாலே அந்த பொருளை பெருமானுக்கு கொண்டு வர முயல வேண்டாம், அந்த பெருமானை இங்க கொண்டு வர வேண்டாம், அவனுக்கு அறிவிக்கும் அளவே போதும் அப்படிங்கிறதுனால செப்புமினேன்னு விட்டார். அழைத்து கொண்டு வாருமின்னு சொல்லலை. இங்க செப்புமினேங்கிறதுனாலே அந்த எம்பெருமான கைப்பிடிச்சு அழைச்சிட்டு இங்க பரகால நாய்க்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு விஷயத்தை சொன்னாலே போரும், அவர் மேற்கொண்டு புரிந்து கொள்வார், தன்னடையே மேற்கொண்டு விஷயங்கள் ஆகும் அப்படிங்கிறத இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறாள் பரகால நாயகி. 3வது பாசுரம். வல்லித்துழாய் அதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்குங்கொல் நித்தலங்கள் வவ்வத்திரையுளவு புல்லாணி கை தொழுதேன் தெய்வச் சிலையாருக்கு என் சிந்தை நோய் செப்புமினே. தெய்வச் சிலையார்னு அந்த எம்பெருமானுக்கு பேர் கொடுக்கிறார். தெய்வச் சிலையாருக்கு என் சிந்த நோய் செப்புமினே என்று. திவ்யமான வில்லை உடைய, அதாவது தெய்வ சிலையார்னு அந்த சிலை, அந்த வில் இருக்கு இல்லையா, திவ்யமான வில்லு கோதண்டம், அந்த கோதண்டம்ங்கிற வில்லையுடைய பெருமாள் இடத்துல போய் செப்பு மீன்கள் பறவைகளே போய் செப்ப வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறாள் என்று ஆச்சரியமா இருக்கு இந்த இடத்துல. அதாவது துழாய் அதன் மேல் வவ்வி, அதாவது தலைவனுடைய திருத்துழாய் மாலையை பத்தி கொண்டு இந்த நெஞ்சம் போகிறதாம். அப்படி போகும்போது புறப்பட்டு போன என்னுடைய தனிப்பட்ட மனசானது, என் நெஞ்சானது செவ்வி அறியாது முறையறியாம அந்த இடத்திலேயே தங்கிடுத்தோ நிற்கும் கொல் பங்கம் திரை, அந்த பேர் தாமதிச்சிருக்குமா அங்கேயே இருக்கக்கூடிய. ஏன்னா அந்த பங்கம் திரை கடல் அலைகள்ல நித்திலங்கள் உளவு புல்லாணி முத்துக்கள்லாம் வரக்கூடியதான அழகான இந்த திருப்புல்லாணியை கை தொழுதேன், என் கையெடுத்து தொழுதவளான என்னுடைய மனோவியாதியை சிந்த நோய்
சொல்றா இல்லையா, தெய்வ சிலையாருக்கு என் சிந்தை நோய் செப்புமினேங்கிறார். அதனால என்னுடைய மனோவியாதி என்னது, இந்த அங்க தெய்வ சிலையாருக்கு திவ்யமான வெள்ளை விடையான பெருமாளுக்கு செப்புமின் பறவைகளே சொல்லுங்கள். இவருக்கு ஒரு நோய் வந்துவிட்டதாக சொல்லுகிறார் இங்க. இதுக்கு இந்த நோய்க்கெல்லாம் வேற யாரையும் அழைச்சிட்டு வர முடியாது. மருந்து கொடுப்பதற்காக கைப்பிடித்து நாடி பார்த்து இந்த கபவாத பித்தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வியாதி என்று சொல்லும்படியாகவா இருக்கிறது ஆழ்வார்களுக்கான நிலைமை. நம்மாழ்வாருக்கு ஒரு நிலைமை இல்லையா? அதே தானே திருமங்கை மன்னனுக்கும் ஆண்டாளும் தெரிவிக்கிறாளே. பெரியாழ்வாருடைய திருமகளார் ஆண்டாள் சொல்லும் போது, ஆர்க்கும் இந்நோய் இது அறியலாகாது, என் நோய் என்னன்றது அறியலாகாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அன்னமேறுகால் தொழதிப்படாதே, கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் ஆண்டாள். அதே போல நம்மாழ்வாருக்கு ஒரு நோய் வந்துடுத்து, கீழே விழுந்துட்டார். அவன் பார்த்தசாரதி பெருமாளிடத்திலே மனசு பறி போனது. அதனால அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் என்று இப்ப பார்த்தசாரதி பெருமாளுடைய அருள் கொண்டுதான் அவர் பாடினார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய தோழிமீர்கள்லாம் அன்னைகள்கிட்ட சொல்றார், அதாவது தீர்ப்பாரை யாம் இனி என்ன நோயின்னு உங்களுக்குலாம் என்ன தெரியும், இந்த உற்ற நல் நோய் இது தேறினோம் நாங்கள், எங்களுக்கு தான் தெரியும், அதனால எங்களுக்கு விஷயம் தெரியும். இவளுக்கு வந்தது சாதாரண விஷயம் இல்லை. பார்த்தசாரதி பெருமாளிடத்திலே இவள் மனசு செல்லுகிறது. மாயப்போர் தேர்ப்பாகனாருக்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்னதே என்று அந்த பாசுரத்தில் விஷயத்தை தெரிவித்தாள். அங்கேயும் ஆண்டாளும் தனியா தெரிவித்தாள். இப்போ இவளுக்கு ஒரு சிந்த நோயின்னு ஒரு வந்திருக்குன்னு சொல்றாள். அந்த என்னுடைய மனோவியாதி என்னன்னா, மற்றவர்களுக்கு வந்த ஜுரம் போலவோ இல்லை சாதாரண வியாதியோ இல்லை பெரும் வியாதியாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையே. எம்பெருமான் விஷயத்திலே பசல நோய் வந்து கீழ் விழுந்துட்டாள் இவள், சிந்த செல்கிறது. அதனால தெய்வ சிலையாருக்கு என்னுடைய நிலைமையை கொண்டு போய் செப்பு மீன்கள் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாளாம். அதனால ஏற்கனவே போன பாசுரத்தில் தெரிவிக்கும்படி புள்ளினங்கால்னு எப்படி சொன்னாலோ அதையே இங்க இடத்துல எடுத்துக்கணும். இங்கேயும் புள்ளினங்கால்னு வருவிச்சுண்டு அதை வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கணும், அந்த விஷயத்தை சேர்த்துக்கணும். புள்ளினங்கால் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த பாட்டிலும் ரொம்ப தெரிவிக்கிறாள். தனது சிந்த நோய் அத்தலையில் சென்று செப்பு மீன்கள். இங்க பொதுவாக செப்புமின் அப்படின்னு சொன்னதுனாலே இங்க பறவையினுடைய விஷயம் ஒன்றும் தெரிவிக்கலையேன்னு நினைச்சுக்க கூடாது. போன பாசுரத்தினுடைய தொடர்ச்சியாக இதை எடுத்துக்கொள்ள வேணும். அப்படின்னா அந்த புள்ளினங்கால்னு பொதுவாக சொல்லிட்டதுனாலே அந்த பறவைகள் அப்படின்னு இங்கேயும் காட்டி, பறவைகளே எம்பெருமான் அத்தலையில் சென்று செப்புமின்கள், அதாவது எம்பெருமான் விஷயத்திலே சென்று அவனிடத்திலே என் நிலைமை சிந்த நோயின்னு ஒன்று வந்துடுத்து பரகால நாயகிக்கு நீ பார்த்து காப்பாற்றவில்லையாகில் அவள் செல்லக்கூடிய இடம்தான் என்னே என்று செப்புமீன்கள் என்ற அர்த்தத்திலே தெரிவிக்கிறாள். இங்கே தலைவன் பிரிந்து போகிற போது தோல்ல சாத்தி கொண்ட மாலை, அந்த திருத்துழாய் மாலையில் ஒரு தலையை பிடிச்சுட்டே என்னை விட்டு தனியே என் நெஞ்சானது போயிட்டு, நெஞ்ச போயிடுத்துனா இவர் பேச முடியாதே சுவாமி. எப்படி பேசுவார் நெஞ்சைனா, யத்தி மனசாத்தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோத்தின் வேத வாக்கியம். மனசுல எது சிந்தனை பண்றோமோ அதுதானே வாக்குல வரும். இப்ப நெஞ்சே போயிடுத்துனா இவர் பேசுவது எங்கனம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது சென்ற தனி நெஞ்சம் என்ற ஒரு எப்படி பொருந்தும், அது நெஞ்சமே போயிடுத்து அப்படின்னு சொல்றாரே, இப்ப பேசுவது எங்கனம் அப்படிங்கிற சந்தேகம் வேண்டவே வேண்டாம். தம்மிற்காட்டில் நெஞ்சையே வேறுபடுத்தி சொல்றது கவிகளுடைய சமத்காரம், அது கவிகளுடைய மரபு. நெஞ்ச தனியா அது ஒரு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் செப்பரேட் என்டைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு தனியா பிரிச்சு பார்க்கறதுங்கிறது ஒரு வழக்கம். நம்மாழ்வாருக்கும் அப்படிதான் என் நெஞ்சு போயிடுத்து இனி ஆரைக்கொண்டன் உஷாகோ அப்படின்னு தெரிவிச்சார் இல்லையா தன்னுடைய பாசுரத்துல. அது போல இங்க நம்மாழ்வார் தெரிவிச்ச ரீதியிலேயே அவர்கள் 2 பேருக்குமே ஐக்கரஸ்யம்ங்கிறது உண்டு. அவர் எப்படி எந்த ரசத்தோடு எந்த பாவ பந்தத்தோடு தெரிவிக்கிறாரோ அதே போல பரகால நாயகிக்கும் இருக்கிறதுனால தான் இவர் வந்து அங்கங்களாக இவருடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் இல்லையா. அதிலே முக்கியமாக அவர் நம்மாழ்வாருடைய ஹிருதயம் இவருடைய ஹிருதயம்ங்கிறது வேற இல்லை, பொதுவாக ஆச்சாரிய ஹிருதயம்னு பார்த்துடலாம். இதெல்லாம் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு என் நிலைமையை சொல்லுங்கள் அப்படின்னு நெஞ்சுதான் போயிடுத்த. இவர் எங்கேன்னு சொல்ல போறார், என்ன விஷயத்தை சொல்லணும், இல்லை அவருக்கு வாக்கு தான் எப்படி வந்ததுன்னு ஒரு காலம் மனசால நினைக்க வேண்டாம். இதெல்லாம் கவிகளுடைய மரபு. நெஞ்சு அல்லது மனசுங்கிறது தனியா வேற ஒண்ணுன்னு நினைச்சுட்டு அதுகிட்ட பேசுறதாக, இது ஒரு சமத்காரமான கவி மரபுன்னு சொல்லுவோம். தமிழர்களுக்கு ஆச்சரியமா ஏற்பட்ட விஷயம் இது.
திருத்துழாய் மாலை அணிந்த திருமார்பரே அணையப்பெற வேணுங்கிற ஆசையே நமக்கு அதிகரித்திருக்கின்ற சொன்னபடி. அதனால அந்த திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டு வரக்கூடிய எம்பெருமான் தான் வேணும். அவன் உளுத்தி களைந்த வஸ்திரங்களோ அல்லது அவன் அணிந்து கொண்ட அந்த திருத்துழாயோ நமக்கு அதுதான் நமக்கு உத்தேசியம் என்று சொல்லும்படியாக நிற்குங்கொல் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த வீணான ஆசை எதுக்கு? இந்த இருள் தருமா ஞானத்திலே சுவாவத்தினாலே ஆசை மாறி மாறி உடைய உகந்தோடும் இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான மண்டலத்தாருடைய ஆசையே நமக்கு உண்டாகில் ஒருவாறு போத போக்கி தரிச்சிருக்கலாமே. ஆனா அப்படி இல்லையே நம்முடைய மனசு அப்படின்னு துவனிக்குகிறது நிற்குங்கோல் அப்படிங்கிறதுனால. நித்திலம் அப்படிங்கிறது நிஸ்தலம் என்று சம்ஸ்கிருத வார்த்தை. நிஸ்தலம் அப்படின்னு சொன்னாக்கா முத்துக்கள்லாம், நிஸ்தலம்ங்கிறது முத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால அப்படின்னு அந்த பொருள் கவிகளாலே இங்க பிரயோகிக்கப்படுறது. இங்க வரதராஜ ஸ்தவத்தில் கூட ஆழ்வான் ஆச்சரியமா இந்த நிஸ்தலம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறார். அதாவது அஸ்த நிஸ்தலாளி ருசம் என்று சொல்லும்படியாக வரதராஜ ஸ்தவத்திலையும் அவர் சாதிச்ச விஷயம். நிஸ்தலம்ங்கிறது கவிகளுடைய மரபு. அதாவது இந்த முத்துங்கிற விஷயத்தை நிஸ்தலம் என்று சொல்லுவார்கள் இங்கே. அதனால இந்த நிஸ்தலம் அப்படின்ற வட சொல்லே இந்த தமிழ்ல நித்திலம் என்று ஆச்சு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இது தனியே ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவார்கள். முத்துக்களை கரையிலே கொண்டு தள்ளுகிற அலைகளை உடைய கடல் அருகே உள்ள எம்பெருமான், அந்த திருப்புல்லாணி திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனிடத்திலே போய் என் சிந்தனோய் செப்புமின் என்று சொல்லும்படியாக தெய்வச் சிலையாருக்கு என் சிந்தனோய் செப்புமின் அப்படிங்கிறதுனால சீதையை சிந்தனோயை தவிர்ப்பதற்குங்கிறத வில் பிடித்து நிற்கும் அந்த எம்பெருமான், அந்த வில்லை கொண்டே என் சிந்தனோயையும் தவிர்க்கும்படி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள் போலும். ரொம்ப அழகாக தெரிவித்தார் இந்த பாசுரத்தாலே. அடுத்தது 4ஆம் பாசுரம். பரியவிரணியதாகம் அணியுகிறாள் அரியுருவாய் கேண்டான் அருள் தந்தவா நமக்கு பொறுதிரைகள் போந்துளவு பொல்லாணி கை தொழுதேன் அரிமலர் கண்ணீர் ததும்ப அந்துகிலும் நில்லாவே. நம்ம ஏற்கனவே சொன்னது இங்க பாசுரத்திலே காட்டிவிட்டார் பரகால நாயகி. அதாவது பரிய இரணியனது ஆகம், பரியன அவன் பருத்து போயிருக்கிறான். அவன் என்னது, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேகம், அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, எப்படி இருந்தான் அவன். கஷ்யப பிரஜாபதியினுடைய குமாரன் காஷ்யபான்னு பிரம்மா வேற அவரை சொல்லும்போது அழைக்கிறார். அப்பேற்பட்ட கஷ்யப பிரஜாபதியினுடைய குமாரனான இரண்யன் எப்படி இருந்திருக்கணும். ஆனால் அப்படியே மாறி நாஸ்திகனாக இருந்து எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் கொடுத்து பருத்த தேகத்தோடு மந்தமதியாக இருந்தவன் இரண்யகசிபு. அந்தரங்கமா பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள்லாம் பிரச்சன்ன பக்தர்கள்னு சொல்றான். ராவணனோ இந்த இரண்யகசிபுவோ சிசுபாலன் போன்ற மூன்று விஷயங்கள் யாரு வேற யாரோ இல்லையே, வைகுண்டத்திலேந்து எழுந்திருக்கக்கூடிய ஜெய விஜயர்கள் தானே இரண்யகசிபு இரண்யாக்ஷன் என்றும் ராவணன் கும்பகர்ணன் என்றும் சிசுபாலன் தந்தவக்கரன் என்றும் 3 அவதாரங்களை எடுத்து 3 விசேஷத்தாலே எம்பெருமானுக்கு பிரதியாக போய் பிரதிகூலர்களாக ஆகி துவேஷிகளாக தேசத்தையே பாராட்டிக் கொண்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள்லாம். அப்படி இருந்துதான் எம்பெருமான அடையணும்னு அவருடைய ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம். அதாவது குமாரர்கள் 4 சொல்லும்படியாக சனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர். அந்த சனத்குமாரர் அந்த இடத்துல ஒரு சாபம் கொடுத்தார் அந்த 2 பேர்களுக்கும். அதனாலே நீங்கள் எம்பெருமானை 3 அவதாரங்கள் எடுத்து எம்பெருமானை அடைய கடவுதுன்னு சொல்லிட்டார்கள். அதனாலே அந்த துவேஷம் பாராட்டிண்டு எம்பெருமானத்தில் பக்தி பண்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட விஷயம். நமக்கு அப்படி இல்லையே, நம்ம பக்தி பண்ணித்தான் எம்பெருமான்ட்ட சொல்லுகிறோம். யாராவது எந்த ஆச்சாரியனாவது நீ பகவான்கிட்ட துவேஷம் பாராட்டலாம்னு சொல்லிட்டாலும் அந்த நியமனம் அடியாக நாமும் கூட துவேஷம் பாராட்டலாமோ என்னமோ. காஞ்சி சுவாமி அடிக்கடி சொல்லுவார் இந்த விஷயத்தை. அதாவது துவேஷம் பாராட்டுதல் அப்படிங்கிறது ஆச்சாரியன் நியமேன வந்தால் இரண்யகசிபவாதிகளுக்கு போலே நாம் பரம துவேஷிகளாக இருந்து கூட எம்பெருமானை அடையலாம். ஆனால் நமக்கு பக்திங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆழ்வார்கள் காட்டின பாதை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே அது தானே. அதனால அவர்கள்லாம் பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்ற பிரகாரம் நாமும் அந்த விஷயத்தை அனுசரித்து போவதனாலே நம்ம அடியேன் ராமானுசதாசன் அந்த கோஷ்டியிலே சேர்ந்தவர்களா இருப்பதனாலே நமக்கு பக்தி தான் சிரேஷ்டம் என்று அடிக்கடி சொல்லுவார் இந்த சுவாமி. அதே போல இந்த இடத்துல துவேஷம் பாராட்டின அந்த ராவணனிடத்து அவனிடத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தார் சீதையை. அதனால பரிய இரணியனதாகம், இந்த இடத்துல இரணியன் விஷயத்தை சொல்றாரு இங்க. பரிய இரணியனதாகம்னு, அதாவது ராவணனுடைய 3 அவதாரம். அதனால அந்த பரியனை ரொம்ப பெருத்த தேகம் இருக்கிறானா. அந்த பருத்த இரணியனுடைய மார்பை
அரி உருவாய் நரசிம்ம ரூபனாக ஆகி அணி உகிரால் கீண்டான் அழகிய நகங்களாலே கிழித்தொழிந்த கிள்ளி களைந்தானே கீர்த்திம பாடிப்போயின்னு சொல்ற பிரகாரம் அவனுடைய கிழித்தொழிந்த பெருமான் என்று அவனுக்கு ஒரு பெருமை இருக்கிறானே, அந்த பெருமான் நமக்கு அதாவது நம்முடைய விஷயத்திலே அருள் தந்தவா ஆக கிருபை பண்ண விதம்தான் என்ன, எப்படி கிருபை பண்ணினான்னு ஏதாவது தெரிகிறதா? அதாவது சொல்றாரு, பொறுதிரைகள் போந்துளவு புல்லாணி ஒன்றின் மேல் ஒன்றாக மேல மேல எரிஞ்சு வரக்கூடிய அலைகள், ஒரு அலை வந்தது போச்சு, ஒரு அலை வந்தது போச்சு இல்லாம மேல மேல எதிர்த்து வந்து ஒன்றின் மேல் ஒன்றாக வரக்கூடிய எரிந்து வருகின்ற அலைகள். போந்துளவு புல்லாணி கிட்ட வந்து உலாவை பெற்ற திருப்புல்லாணி. இப்போ திருப்புல்லாணி திவ்யதேசமும் அந்த திருப்புல்லாணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரமும் ரொம்ப அருகில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போனால் தான் அந்த கடற்கரை அப்படிங்கிறது வரும் அங்கே. ஆனால் இவர் சொல்லும்போது அந்த காலத்து திருக்கண்ணபுரத்து பாசுரத்திலையும் அப்படிதான் தெரிகிறது. அந்த அலைகள்லாம் முந்தும்படியான மதில் சுவர் என்று திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவித்தபடி இந்த இடத்துல இவர் தெரிவிக்கிறார். அந்த அலைகள்லாம் கிட்ட வந்து உலாவ பெற்ற திருப்புல்லாணி அப்படின்னா அப்படி இருந்திருக்கணும், இப்பொழுது உள்வாங்கி இருக்கு என்று தோன்றுகிறது. அதனால அப்பேற்பட்ட திருப்புல்லாணிய கை தொழுதேன், தொழுதலான என்னுடைய அரிமலர் கண்ணீர் ததும்ப அந்துகிலும் தில்லாம். அப்பேற்பட்ட வண்டு பணிந்து போன்ற பூ போன்ற கண்களில் நின்று நீர் தழும்ப அழகிய வஸ்திரமும் அறையில் தங்குகின்றதில்லை, கண்ணிலையும் நீர் நிரம்ப பெற்றேன், கை தொழுதேன் கண்டேன்னு சொன்ன பிரகாரம் இந்த இடத்துல சொல்றார் கை தொழுதேன் அப்படிங்கிறாருங்க. ஆழ்வார்கள் நிச்சயமா கை தொழுதிருப்பார்களோ தெரியல. ஏன்னா நமக்கு உபதேசம் பண்ணும் பொழுது துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே என்றெல்லாம் சொல்லுவது, அவருக்கு சொல்றது போல அவர் மனசுக்கு சொல்றது போல நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் தொழுதார்களா என்று தெரியாது. அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானை பார்த்து என்ன கேட்கணும் அப்படிங்கிறார். இவள் இருக்கிற தெருவுக்கு ஏன் எம்பெருமானை வரமாட்டேன் என்கிறாய் என்று அந்த நம்மாழ்வார் விஷயத்திலே ஒரு பறவையை தூது விட்டாரே, அது ஞான் வளர்த்த நீ அலையே என்று கேட்கும்படியாக அந்த கிளியானது போய் சொல்லவில்லையாம் எம்பெருமானிடத்திலே. ஆனா ஏன் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கென்று வாய்ச்சொல்லு அப்படின்னு நம்மாழ்வாருடைய வாக்கு. இவள் என்ன தப்பு பண்ணினா, இவரிடத்திலே ஏன் செல்ல மாட்டேன் என்கிறாய் என்று போய் கேள் என்று கேட்டிருக்கிறாள். என் பிழைக்கும் இளங்கிளிய யான் வளர்த்த நீ அலைய. சரி, நான் தானே உன்னை வளர்த்தேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறேன். சரி, என்ன கேட்கணும் அப்படின்னா, இவள் இருக்கிற அந்த அவளுடைய ஸ்தானத்திலே அந்த தெரு வீதியாக நீ போகலாமே, ஏன் போகவில்லை? அதுக்கு ஈடு 36,000 படியிலே நம்மள ஆச்சரியமா கண்ணில் ஜலம் வரும்படியாக ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கிறார். தேவரீர் கிருபைக்கு தண்ணீர் துரும்பாக ஏதேனும் பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணிட்டுண்டோ அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க. உன்னுடைய கிருபைக்கு தண்ணீர் துரும்பாக அச்சே துரும்ப தூக்கி போட்டுடலாம் இல்லையா, அதை போல இவளை தூக்கி போடும்படியா இவள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா, அதாவது பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டாளா இவள், அதை மனசுல கொண்டு அது இவன் தோஷத்தை பாராட்டிட்டு போகாமல் இருக்கிறீரோ அப்படின்னா, மகான்கள்லாம் கை தொழுதேன் கண்டேன்னு இப்ப சொல்றாரே, கை தொழுதேன்னு சொல்றாரே அப்படின்னா அது அவர்களுக்காக விஷயமா அப்படின்னு கேட்க வேண்டி இருக்கு. அது நம்முடைய பக்தி போறலேங்கிறதுனால இந்த ஸ்தானத்துல நாம் இருக்கக்கூடியவர்கள் கை தொழுதேன் அப்படின்னு சொன்னா நமக்கு நியாயம். ஏன்னா அவர்களுக்கு விஷயம் தெரியலையே, அந்த பக்தி போறலையே, பரபக்தி பரஜானம் பரமபக்தி, பரமபக்தி தலையெடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு இந்த கை தொழுதேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆகவே ஆகாது. அவர்கள் அப்படி ஒரு கால் அஞ்சலி பண்றதோ பிரதட்சிணங்கள் பண்றதோ கீழ் விழுந்து நமஸ்காரங்கள் பண்றதோ எம்பெருமான் பொறுக்க மாட்டான் அப்படின்னு குணரத்ன கோஷத்திலையும் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அதாவது அஞ்சலிபரம் வகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்பா தொம் லஜ்ஜசே கதைய கோய உதார பாவகான்லாம் பெரிய பிராட்டியார் இடத்துல பராசர பட்டர் கேட்டிருக்கிறார். அதாவது ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா, இவன் செஞ்ச ஒரு அஞ்சலிக்கு ஐஸ்வர்யத்தையே கொடுத்துட்டான். மகாலட்சுமி நினைச்சு பார்க்கறாளாம், ஐயோ இப்படி பண்ணிட்டானே தெரியாதனமா அப்படின்னு கண்ணில் ஜலம் பெருக்கி, இதுக்கு சமானமா நான் என்ன ஐஸ்வர்யம் கொடுத்துட்டோமா, அக்ஷரகதின்னு சொல்லக்கூடிய கைவல்யத்தை கொடுத்துட்டோமா, இல்ல பரமம் பதம் வா பரமபதியை கட்டி ஆளும்படியான நிலைமை அவனுக்கு தரட்டமாலாம் கொடுத்து, இவன் பண்ணின அஞ்சலிக்கு இது இத்தனையும் கொடுத்தும் போராதுன்னு நினைச்சுண்டு லஜ்ஜ வெக்கப்பட்டு கொண்டு தலகுனிஞ்சுண்டு இருக்கியோ அப்படின்னு பராசர பட்டர் அங்க பெரிய பிராட்டியாரிடத்துல விஞ்ஞாபனம் பண்றார் என்று சொல்லுவோமையானால், அப்ப பெரிய பிராட்டியாரும் சரி பெருமாளும் சரி நாம் அஞ்சலி பண்ணினாலோ அல்லது பிரதட்சிணம் பண்ணினாலோ நமஸ்காரங்கள் பண்ணினாலோ எம்பெருமான் பொறுக்க மாட்டான் அவ்வளவே தவிர
ஆனால் இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லலை. ஆழ்வாரே தெரிவிச்ச பல இடங்கள்ல மாலை நன்னி தொழுதழுமினோ வினகடங்கிறார் நம்மாழ்வார். அதுபோல இந்த இடத்துல இவர்கள்லாம் கை தொழுதல் அப்படிங்கிறது ஆழ்வார்களுக்கு ஆகுமோ ஆகாதோ? எம்பெருமான் இவர்களை உச்சஸ்தானத்துல பார்க்கிறான், இவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டான் இல்லையா? அதனால மயர்வு அற மதிநலம் அருளை பெற்றவர்கள் ஆச்சு இவர்கள்லாம். அதனால இவர்களுக்கு கை தொழுதல் அப்படிங்கிறது ஆகாது. இருந்தாலும் நம்முடைய நிலைமை ஒரு கால் நமக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பரஞானம் பரமபக்திக்கு மேல போயிடும். ஆழ்வார் நிலைமை நமக்கும் வரலாம். அது இல்லாததுனாலே முதல் நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் எப்படி இருப்பார்கள்? கை தொழுதேன்னு அவர் சொன்னார், அதன்படி நாம் இருக்க வேண்டியது இப்பொழுது என்று நமக்கு தெரிகிறது. அவ்வளவுதான். அது அந்த அளவுக்கு ஆழ்வாரே செஞ்சிருப்பாரா? இருந்தாலும் கை தொழுதேன்னு தொழுதலாகிய என்னுடைய இந்த வண்டு படிந்த பூ போன்ற கண்கள்லேருந்து நீரும் தொட்டுகிறேன், கையும் தொழுகிறேன், அதனால கண்களாலே ஜலம் பெருகுகின்றேன் அப்படின்னா, ஏன் சுவாமி கண்ணில் ஜலம் வரும்படியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்படியா சொல்லலாம். அரிமலர் கண்ணீர் ததும்ப அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இங்க பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது கடலும் திரையும் கண்டு கூட அது அனுபவிக்க வேணும்னு ஆசைப்பட்டோம், இதுவாகில் இவளுக்கு தேடி போக வேணுமோ, சமுத்திரத்தை தேடி இவள் போகணுமா, அதனால கண்ணையே ஜலத்தை காண்பிச்சுடுவோமே, அதனால கண்ணீர் அப்படின்னுங்க. அதனால அரிமலர் கண்ணீர் ததும்பன்னு சொன்னதுனாலே என் உடம்பிலே கண்ணீரை உண்டாம்படி பண்ணினான் எம்பெருமான். இவளுக்கு இனிமே தேடி போய் சமுத்திர கரைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஜலத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, இவள் கண்ணிலேயே கண்ணீரை காண்பிச்சு கொடுத்து அந்த நீரை காட்டுவோம் அப்படின்னு நினைச்சானோ எம்பெருமான் அப்படின்னு கேட்கிறாருங்க. இது வியாக்கியானம் ரொம்ப பெரியவாச்சான் பிள்ளை கண்டு கண்டு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்படியான வியாக்கியானங்கள் மகான்களுக்கே புரியும் இல்லையா? அதனால இங்க பொறுதிரைகள் போந்துளவு பொல்லாண்டியை நான் ஆசைப்பட்டேன், ஆதலால் நீரிலே அவளுக்கு மிக ஆசை போலும் அப்படின்னு பெருமான் நினைச்சு அதை நான் தேடி ஆட வேண்டாம், உடம்பெல்லாம் கண்ணீர் சோரும்படியாக செய்து விட்டான் அப்படின்னு பெருமாள் விஷயத்தை பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். இவர்களுக்கு தான் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சொல்லும்படியாக கண்ண நீர்கள்லாம் எடுத்து எடுத்து தானே இறைக்கிறார்கள். அதனால உடம்பு பூரே கண்ணீரை காண்பிச்சுதான் ஜலத்தை இவள் இங்கேயே பார்த்துடலாம், தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புல்லானி திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை சமுத்திரத்திலே உள்ள நீரை தேடி வர வேணுங்கிற அவளுக்கு அந்த கஷ்டம் கூட வேண்டாம் நினைச்சுதான் உடம்பிலேயே நீரை கொடுத்தானோ. நீர் ததும்ப நீர் தழும்பும்படியாக உடம்பு பூரே அந்த ஜலத்தாலே அப்படியே அமிழ்ந்து போகும்படியாக எம்பெருமான் ஆக்கினான், நீரை காட்டினான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அந்துகிலும் நில்லா விரக தசையிலே உடல் இழைச்சு போகிறதுனாலே துகில் உடம்புல கூடிய வஸ்திரங்கள்லாம் கூட நிக்கல, அழகிய வஸ்திரமும் அறையில் தங்குகிறதில்லை. ஏன்னா அறையில வஸ்திரம் கட்டிண்டா அந்த உடம்பு மெலிந்து மெலிந்து போனதுனாலே அந்த வஸ்திரங்கள் கூட நிற்க மாட்டேங்கிறது. அப்படின்னா அது ஏன் மெலிந்தாள் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். பொதுவாக வளைகள்லாம் போட்டுருப்பார்கள் ஸ்திரீகள். ஆழ்வார்கள் போன்ற இந்த பரகால நாயகியோ பராங்குச நாயகியோ இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் வளையல் போட்டுருப்பார்கள். எம்பெருமானோடைய சம்சிலேஷத்திலே உடல் பருத்து போவதனாலே வளைகள்லாம் உடைகிறது. அப்போ அந்த வளைகள் கண்ணாடி வளைகள்லாம் உடைஞ்சு போயிடுமா, கீழே விழுந்துடும். எம்பெருமானுடைய விரகதாபம்னு வந்துடுச்சுன்னா விஸ்லேஷத்திலே பிரிவாற்றாமை தாங்காததுனாலே உடம்புகள்லாம் மெலிந்து போகிறதுனாலையும் வளையல்கள் கை நிற்பதிலே கீழே விழுந்து ஒடுகின்றன என்று சொல்லும்படியாக இவர்களுக்கு வளைகளும் தங்குவதில்லை, வஸ்திரங்களும் அப்படிதான். பருத்து போனா அந்த வஸ்திரம் நிற்குமோ, கட்ட முடியுமோ? அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு சொல்லலாம். அதற்கு மேல கீழையும் மெலிந்த தேகமா போயிட்டதுனாலே எல்லாமே கீழே விழுகின்றன என்று சொல்லும்படியாக இப்படி அந்துகிலும் எல்லா அழகியதான அந்த வஸ்திரங்கள்லாம் கூட அறையில் தங்குகிறதில்லை என்று ரொம்ப ஆச்சரியமா இந்த பாசுரத்திலையும் தெரிவித்தார் அவள். அதனால நம் விஷயத்திலே கிருபை பண்ண விதம் தான் என்ன, அப்ப என்ன எப்பேற்பட்ட கிருபை பண்ண, அருள் தந்தவா ஆஹா. அதாவது கல்லாத மூடனை பார்த்து நீ கற்ற விதம் ரொம்ப நன்னா இருக்குப்பா அப்படின்னு சொல்றா. அப்புறம் இவர் பண்ற அருளே பண்ணலைங்கிறது தெரிகிறது. ஆனா அருள் நன்னா அருள் பண்ணான்னு தெரியுமா எம்பெருமான் எனக்கு என்று நீர் ஒன்றும் கற்கவில்லை அப்படின்னு வெளியாகிறது போல எம்பெருமான் நமக்கு அருள் தரவில்லை அப்படிங்கிற விபரீத லட்சணையாலே இங்க தெரிவிக்கிறாள் அருள் தந்தவா என்று. இப்படி எம்பெருமானை அனுபவிப்பது என்பது பரகால நாயகிக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தோன்றுகிறது.
வில்லால் இலங்கை மலங்கச் சரந்துரந்தா வல்லாளன் பின்போன நெஞ்சமும் வருமளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசினும் பேசினும் புல்லாணி எம்பெருமான் போய் கேட்டிருந்தேனே. அதாவது கேட்டு இருந்தேன், அதாவது நம்பி தரிச்சுட்டு இருக்கேன், இப்போதைக்கு கேட்டு இருக்கேன். அந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவானோ. அதாவது தெரிவிக்கிறார், இலங்கை மலங்கவில்லால் லங்காபுரியானது அப்படியே கலங்கி மொத்தமா அழியும்படியாக அந்த சாருங்கம் அப்படிங்கிற வில்லால் எடுத்து எம்பெருமான் சரம் அந்த அம்புகளெல்லாம் துறந்து பொழிஞ்சு மேல அதுவும் எப்படி புங்கமாக வருஷிக்கிறார் பெருமாள். பெருமாளே இல்லை, 1000 பெருமாள், அதாவது 1000 ராமனை கண்டேன், ஒரு ராமனை கண்டேன், ராமனே இல்லை என்று சொல்லும்படியாக அந்த தனி படையை அனுப்பிச்சானே. கடைசியில ராவணன் இதையாவது அனுப்பிச்சு பார்ப்போமா, இந்த ரிசர்வ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அத மாதிரி தனிப்படை அவனுக்கு இருந்தது. அதை அனுப்பிச்சான். அந்த பெருமாள் என்ன அவகாசமே இல்லையே, மீண்டு இலங்கைக்கு செல்ல வேண்டுமே, 14 வருஷ வனவாசம் பூர்த்தி ஆகிவிடும் போல் இருக்கிறதே என்று நினைச்சு அந்த வில் எடுத்தான், அம்பு தொடுத்தான். என்ன அந்த சரத்தை பார்க்கும்போது ஏகஷ்ட ஒரு ராமனை கண்டார்கள், ராமனை பகுராமனை கண்டார்கள், ராமனையே காணவில்லை. எங்கேருந்து எப்படி பானம், ஒரு பானம் தொடுக்கிறான், அது 1000 போகுது. ததுருஷுகு, அதாவது விஸ்மிதம், ஆச்சரியப்பட்டு போய் அந்த படைகள்லாம் ராமனை ஒரு ராமனை பார்த்தார்கள், பல ராமனை பார்த்தார்கள், ராமனையே பார்க்கவில்லைன்னு ராமாயணத்துல தெரிவிக்கிறது யுத்த காண்டத்துல. அது போல இந்த இடத்துல வில்லால் இலங்கை மலங்க சரந்துரந்தான்னுட்டாருங்க. ஆச்சரியமா அந்த அம்புகளை பொழிஞ்ச வல்லாளன், அந்த மகாவீரனானே சக்கரவர்த்தி திருமகன் பின் அந்த பெருமான் பின்னு சாதன போன நெஞ்சம் சென்ற மனசானது. ஏற்கனவே மனசு அவர் எம்பெருமான் திருத்தோள்களில் சாத்திட்டு இருக்கக்கூடிய திருத்துழாய மாலையை ஒரு இடத்துல பத்தி கொண்டே போயிடுத்து, நெஞ்சு போனதுதான் போனது. அது போல இப்போ சொல்றார், அந்த அவன் போன நெஞ்சமும் அவன் பின்னாடியே மனசானது போயிடுத்து. ஆனா மீண்டு வரும் அளவும் மீண்டு வருகிற வரையிலே எல்லாரும் எந்தன்னை ஏசினும், தோழிமார்களோ தாய்மார்களோ எல்லாரும் என்ன பழிச்சாலும் அது அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு நாஸ்திகம் கூட பேசுவானா. அவன் வார்த்தையை கேட்டு இருக்கியே, அவன் ஒருமா நினைச்சிருக்கேனா, அந்த நெஞ்சு போயிருக்கு இல்லையா, அது என்னதான் நினைக்கிறது பார்ப்போம், அது என்ன சொல்லுகிறது செய்தி நமக்கு என்று பார்ப்போம். வர வரைக்கும் இவா என்ன வேணா சொல்லட்டும், தோழிமார்களா இருக்கட்டும் அல்லது தாய்மார்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் என்னை ஏசி பேசினும் என்னை பழித்தாலும் அப்புறம் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேன். புல்லாணி திருப்புல்லாணி எம்பெருமானுடைய பொய் உரைகளை நம்பி தரிச்சுட்டு இருக்கேன். பொய் உரைன்னு சொல்லுவானே, பொய் கேட்டு இருந்தேன்னு சொல்லுவானே. எம்பெருமான் பொய் பேசலாமா? பொய் பேசுவனான்னா வருவேன் என்று சொல்லுவான், ஆனால் வருவதே இல்லை. அதனால அவனுடைய அவன் பெண்களை பரிசளிப்பவன் அப்படின்னு, அவன் பெண்களுக்கு உதவுவான் இல்லை, எல்லாருக்கும் உதவுவான் சொல்ல முடியாது அப்படின்னு உறவினர்கள்லாம் மறுத்து கூறுவார்கள். அவன்லாம் எல்லாருக்கும் செய்ய மாட்டாமா. அந்த அனுகிரகம் என்பது ஏதோ சிலருக்கு, சீதா பிராட்டியாருக்கு அல்லது நப்பின்ன பிராட்டி போல்வார்களுக்கு வேணால் பரமானுகிரகம் பண்ணுவானோ என்னமோ. உம்மை போல் நம்மை போல் உள்ளவர்களுக்கு அவன் ஒரு காலம் பெண்களுக்கு உதவுபவன் அல்லன் அப்படின்னு யாரா உறவினர்கள், தாய்மார்கள், தோழிமார்கள் சொன்னாக்கா அதை வில்லால் இலங்கை மலங்க சரந்துரந்த வல்லாளன் அப்படிங்கிறார். ஐயோ, அவனுக்கு ஸ்திரீகளிடத்திலே பட்சபாதத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியாது போலும். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து இலங்கை நீரிழச் செற்றதெல்லாம் ஒரு பிராட்டிக்காகத்தானே. அவளுக்கு அந்த எம்பெருமானுடைய விஷயம் என்னவானது தெரியவில்லை. அந்த எம்பெருமான் என்ன சொன்னான்? பொய்யதான் சொல்ல சொன்னான். அதை பீமன் அப்படியே எடுத்துக்கொண்டு சொன்னான். அவன் விஷயத்திலே எம்பெருமான் சந்தோஷப்பட்டான். அவன் யுதிஷ்டிரர் விஷயத்திலே அப்படி இல்லையே. என்ன நடந்தது? யுதிஷ்டிரர் ஹதஹா குஞ்சரஹா அப்படின்னு அப்ப கூட ஏதோ அந்த யானைங்கிற விஷயத்தை சொல்லும்போது எம்பெருமான் பம் பம்னு ஊதினான்னு மகாபாரத விஷயம். அந்த சந்தர்ப்பத்திலே எம்பெருமானுடைய பொய் கூட சொல்லக்கூடாதுன்னு யுதிஷ்டிரர் சத்தியத்தில் இருந்தாருங்கிறதுக்காக நரகத்தை கூட காண்பித்தான் சொர்க்காரோகண சந்தர்ப்பத்திலே என்று தெரிகிறது. ஆக எம்பெருமான் எத்த சொல்கிறானோ அதைத்தான் செய்ய வேணும், அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேணும்னு வரும்பொழுது இப்பொழுது எம்பெருமான் பொய்யே உரைக்க சொன்னா அந்த பொய்யும் கேட்டு இருக்கேனே அப்படின்னு இப்ப திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனாலே சொல்றார் இங்கே, எனக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு எம்பெருமானே தஞ்சம், புனையார் மணிமான புல்லாணி கைதொழுதேன், வினையேன் மேல் வேல்வினையும் வெந்தழலே வீசுமே என்று அடுத்த பாசுரத்தையும் தெரிவிக்க போறார். அதனால இந்த பாசுரத்தையும் தெரிவிக்கிறார், எனக்கு எம்பெருமானுடைய விஷயம் எதுவோ அதுதான்.
அதனால பொய் கேட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சுட்டார். அடுத்தது 6வது பாசுரத்திலே கன்றிலங்கு வெங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் அழன்று கொடிதாகி அஞ்சுடரோன் தானடுமால் செழுந்தடம் பூன் சோலை சூழ் புல்லாணி கை தொழுதேன் இழந்திருந்தேன் என்ற எந்தன் எழில் நிறமும் சங்குமே. அதாவது அவளுடைய வளைகள் நிக்கிறது இல்லை, இழந்தேன், எல்லாத்தையும் இழந்து விட்டேன் அப்படிங்கிறார். அப்ப என்னுடைய எம்பெருமான்கிட்ட கை தொழுதேன் இல்லையா, கை தொழுத யான் என்னுடைய அழகிய நிறத்தையும் இழந்தேன், சங்குகள் சொல்லும்படியான வளைகளையும் இழந்தேன், இப்படி எல்லாத்தையும் இழந்து விட்டேனே அந்த எம்பெருமான விஷயத்திலே. அதாவது அவ்வளவு மெலிந்த தேகம், விரக தாப்பத்தினாலே இவ்வளவெல்லாம் பசல நோய் உண்டாகிறது, நிறம் மாறுகிறது, பொன்னிறம்னு அப்ப நிறமே பொன்னிறம் வேறு விதமாக மாறிடுத்துன்னு சொன்னார் பாசுரங்கள் கீழ்பாசுரங்கள்ல. இப்பொழுது எல்லாரும் எம்பெருமான் பூஞ்சோல சூழ் புல்லாணி, எம்பெருமானத்துல புல்லாணி கை தொழுதேன் இழந்திருந்தேன் என்ற எந்த எழில் நிறமும் சங்குமே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே எம்பெருமான் விஷயத்திலேன்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது மேருமலையை சுத்தி அப்படியே பிரகாசிக்கிற சூரியன் கழன்றிலங்கு வெங்கதிரோன் இலங்கு வெங்கதிரோன் கழன்று, மேருமலையை சுத்தி கொண்டு அப்பேற்பட்ட பிரகாசிக்கின்ற சூரியன் தேரோடும் போய் மறைந்தான், தன் தேரோடே சென்று அஸ்தமிச்சிட்டான். அஞ்சுடரோன் தான் அழன்று கொடிதாகி அடுமால், அழகிய கிரணங்களுடைய சந்திரனோ அவன் என்னாச்சுன்னா மிகவும் தீக்ஷணமாக கொண்டு தப்பிக்கிறான். எம்பெருமானுடைய விரக தாப்பத்தாலே இதெல்லாம் அப்படி ஆகிறது. நம்மாழ்வாரும் ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கிறார். அதாவது படுக்கையெல்லாம் கூட சுடுகிறது, சந்திரனே சுடுகிறான், வெம்மதியமாலோ அப்படின்றார். அதாவது அழகா இருக்கக்கூடிய அந்த மதியம், குளிர்ச்சி பொருந்திய மதியம் வெம்மதியமாலோ, வெப்பம் பொருந்தியதா இருக்கேன்னு நம்மாழ்வாருடைய வாக்கு. அதே போல இவரும் தெரிவிக்கிறார். அது எப்படி குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சந்திரன் கூட தீக்ஷணமாக ஆகி சுடும்படியாக தகிக்கிறான் அந்தோ அப்படின்னார். ஏன் கேட்டா செழுந்தடம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கை தொழுதேன், அப்பேற்பட்ட செழுமை தங்கி இருக்கு, ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம். அங்க தடாகங்களாலும் பூஞ்சோலைகளாலும் சூழப்பட்டதாகிய திருப்புல்லாணியை நான் கை தொழுதேன். அப்பேற்பட்ட யான் என்ன ஆச்சு, எந்தன் எழில் நிறமும் சங்கும் இழந்திருந்தேன், என்னுடைய அழகிய நிறத்தையும் இழந்துட்டேன், பசல நோய் வந்துவிட்டது, பச்சை பசேர் என்று வேறு விதமாக ஆகிறது, வளைகளையும் இழந்து விட்டேன். உலகப் பொருளை எதையேனும் பார்த்து கொண்டாகிலும் இந்த பிரிவாற்றாமையை ஒருவாறு ஆற்றி இருப்போம் அப்படின்னு நினைச்சா ஆதித்யன் அஸ்தமித்தான். அதனாலே இருள் சூழ்ந்தது, ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஊர் நீள் இரவாய் நீண்டதான் சொல்லும்படியாக சூரியன் அஸ்தமிச்சான். சீத கிரணம் கொண்ட சந்திரன் என்ன ஆகிறான்னு கேட்டா, நெளிர்மதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் நெருப்பு போலே எரிபவனாக ஆகி என்னையே முடியும்படியாக பண்ணுகிறான், நான் சாகும்படியாக ஆகிவிட்டான். அதனால திருப்புல்லாணியை தொழுத ஆசைப்பட்டு நல்ல பலன் பெற்றேன்ப்பா, உன்னை கை தொழுதேன், அதனால விஷயம் எனக்கு கிடைச்ச பலன் என்ன, சூரியனும் அஸ்தமிச்சு ஒன்னும் தெரியாதபடி பண்ணிட்டான், சந்திரனும் சுடுகிறது, கிட்ட வெளியில வர முடியல, அதனால கை தொழுதினால பெற்ற எனக்கு பலன் இப்படி ஒண்ணுமில்லை, நல்ல பலன் கொடுத்தானி என்று சொல்லும்படியாக மேனி நிறமும் போயித்து, கைவளைகளும் கழன்று ஒழிந்தன, இங்கனம் பரிதாபப்படுவதே நம் ஸ்திரீ போல்வார்களுக்கு பணியாயித்தோ என்று வருந்தும்படியாக பரகால நாயகி ஆச்சரியமா தெரிவிக்கிறாளுங்க. இங்க அஞ்சுடரில் அப்படிங்கறத அம்சுடர் இல் என்று பிரிச்சு பார்த்தோம்னாக்கா அழகிய சுடருக்கு இருப்பிடமான சந்திரன் என்று உரைத்து கொள்ள வேணும் இந்த இடத்துல. அதனால் நான் அடுமால், சூரியன் தான் முடிந்து போனான், சந்திரன் தான் முடியாதே என்னை முடிக்க பார்க்கிறான் என்னை சமத்காரமான வார்த்தையாக தெரிவிச்சிருக்கிறார். இழந்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. பிரானோடைய புணர்ந்து இன்னமும் மேனி நிறம் வலங்கொள்ள பெற வேணும், நல்ல நிறங்கள்ல இன்னும் ஆச்சரியமா ஆகி எம்பெருமானுடைய கலந்திருக்க வேணும்னு ஆசைப்பட்டேன், இன்னும் ஆபரணங்கள்லாம் அணிய பெற வேணும், எம்பெருமானை மகிழ்விக்க செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டு ஏற்கனவே ஆசைப்பட்டேன், ஆனா ஏற்கனவே உள்ளதையும் இழந்தேன் அப்படின்னு வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலையும் இழப்பாரை போலே என்கதியாயிற்றே என்று வியாக்கியானத்துல சொல்லுவார்கள். அதாவது வட்டிக்கு ஆசைப்பட்டு முதல் என்ன உண்டோ அதையும் சேர்ந்து இழந்துடுவார்கள் இல்லையா.
ஆனாலும் நாயகன் வரவில்லையே என்று சொல்லும்படியாக இப்பேற்பட்ட கொடிது புனையார் மணிமாடம் புல்லாணி கைதொழுதன் அப்பேற்பட்ட அழகுமிக்க மணிமாடங்களை உடைய திருப்புல்லாணியை தொழுவதற்கு ஆசைப்பட்டவளான பாவியன் மேல் வேலையும் வெந்தழலே வீசும் கடல்தானும் வெவ்விய நெருப்பத்தான் வீசுகிறது என்று சொல்லும்படியாக அமைஞ்சிருக்கீங்க. அதாவது இடி போன்ற ஒலியுடைய மாட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய மணிகள் ஓசையானது நெருப்பு கதுவுமா போலே கதுவின் அழியா நிற்கிறது. என்னை ரொம்ப சிரமம் கொடுக்கிறது, கஷ்டத்தையே கொடுக்கிறது. திருப்புல்லாணியை தொழ வேணும்னு ஆசைப்பட்ட எனக்கு நன்னா இருக்குமா இது. கடல்தானும் தனது குளிர்ச்சி அழிந்து வெப்பத்தை ஏறிட்டு கொண்டு அலைகளென்ற வியாமோகத்தினால் நெருப்பையே வீசுகிறது. என் செய்வேன் என்று ரொம்ப தாபப்பட்டு பேசுகிறாள் பரகால நாயகி. அதாவது வயல்களில் பகலெல்லாம் மேய்ஞ்சுட்டு மாலை பொழுதிலே மீண்டு வருகின்ற மாடுகள் கழுத்துள்ள மணிகள் ஓசை விரகதாபம் உடையவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னா உத்தீபனம். ஆபா, மாடுகள்லாம் வந்துடுது, சந்தோஷம். பின்னாடியே நாயகன் வருவான். மாலை பொழுது அணுகிவிட்டதே, தலைவன் இன்னும் வந்திலனே என்று வருத்தத்தை உண்டாக்கி அந்த வழியிலே உத்தீபனமாகும். நாகுகளை சேக்கள் தொடரும் பொழுது அவை ஓடும். நாகுன்னா கரவா மடநாகுன்னு சொன்னாரே பாசுரத்தில் இவரே. அதாவது நாகு என்றால் பெரிய பசுக்கள். அதை அதனுடைய சேக்கள், அதாவது கன்று குட்டிகள் அதெல்லாம் ஓடுறது. தலைமகன் மேல் விழத்தான் இராய்க்கும்படிக்கு ஸ்மாரகமாய் நலியா நிற்கிறது. தலைமகன் நாயகன் இன்னும் வரவில்லையே அப்படின்னு அவனுடைய, அதாவது சேக்கள்லாம் மாடு மேல் விழும்படியாக எப்படி ஒரு நிலைமை உண்டோ அதுபோல நாமெல்லாம் எம்பெருமான் மேல் விழும்படியாக நம்முடைய நிலைமை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டி, ஆனா ரொம்ப நலிகின்றது. அந்த எம்பெருமான் இன்னும் வரவில்லையே அப்படின்னு அருள் செய்வதாக பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறாங்க. மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லே அணைந்த கோல நன்னாகுகள் உகழுமா போலே அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவித்த பிரகாரம் இவரும் தெரிவிக்கிறார். தினையேனும்னு சொல்றாரு இங்க. இந்த க்ஷணந்தோறும் ஓயாமல், திணை என்பது மிகச்சிறிய ஒரு தானியம்தான். மிக அல்பமான அளவுக்கு, அதனை அல்பமான விஷயம் அளவு, அதுக்கு அது ஓமானமாக சொல்றது கவிகளுடைய மரபு. அற்பகாலமும் அப்படிங்கிற அர்த்தத்துல, அதாவது திணையை கூறுவது போல என்னையும் கூறுவோம் எட்டனை போது என்று திருடந்தாண்டகத்திலையும் அவர் சொன்னாரு. அதன்படி ஏதோ ஒரு கொஞ்ச காலமாவது எம்பெருமான பார்க்கலாமோ என்று நினைச்சு திணையேனும் அப்படின்னு விட்டாருங்க. திணையேனும் நில்லாது அதீயில் கொடிதாலோ. இந்த திணை அளவு கொஞ்சம் கூட ஓயாம நெருப்ப காட்டிலும் கொடிதாக இருக்கின்றது, கொஞ்சம் கூட ஒரு குளிர்ச்சியா இருக்கக்கூடாதோ என்று சொல்லும்படியாக புனையார் மணிமாடம் அப்படின்னு சொல்றதுனாலே திருப்புல்லாணியிலே பல மணிமாடங்கள் உண்டு. சௌபரிங்கிற ரிஷியே 50 கிரகத்திலே இருந்து 50 ஸ்திரீகள் அனுபவித்தார்னு வரும்பொழுது அதை போல நாமும் இருக்கலாமோ, பலபடியாக அனுபவித்தா போல மணிமாடங்கள் தோறும் நானும் அவனுமாய் இருந்து அனுபவிக்க ஆசைப்பட்டது அழகாக இருக்குப்பா. கொஞ்சம் கூட சரியில்லை, அழகாக சமைந்தது, அருமையானது, ஆசைப்படும்படியாக மட்டும்தான் இருந்ததே தவிர உண்மையான பலன் இல்லை. நான் பண்ணினே என்ன பாவம் பண்ணினேனோ தெரியவில்லை. ஏற்கனவே விடைமணி ஓசைக்கு தப்பினது இங்கு ஒன்றும் இல்லை. ஏதேனும் குறையுர் இருந்தாதாகில் அதையும் தேடி பிடித்து கொண்டு போகும்படியாக கடலையும் வந்து வெந்தழலே வீசுகின்றதே. இப்பேற்பட்ட ஒரு திருப்புல்லாணி திவ்யதேசமா என்று நான் பாடும் பாடு என்ன பாடோ, இப்படி ஒரு படும் பாடாக இருக்கிறதே என்று பரகால நாயகி ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். தூம்புடை கைவேழம் வெறுவ மறுப்பொசித்தா பாம்பினையான் அருள் தந்தவா நமக்கு பூஞ்செறிந்தி பொன்ன சொரியும் புல்லாணி கைதொழுதேன் தேம்ப விளம்பிரையும் என்ற கோர் வெந்தழலே. தூம்புடை கைவேழம், அதாவது துளையுடைத்தான் துதிக்கையுடைய குவலையா பீடம், அதாவது துளை உடையது நீண்ட கை உடையதுன்னு ஒரு குவலையா பீடம்ங்கிற வேண்டாத ஒரு யானையை கம்சன் வைச்சிருந்தானே, அந்த குவலையா பீடம் யானையானது வெறுவ அதுவே பயந்து போகும்படியாக அச்சமுறும்படி அதன் கொம்புகளை முறித்தான், தந்தத்தை முறித்தான். அதுவும் பாதி முறிச்சா அது ஆகாது என்பதற்காக உள்ள கையை விட்டு பூர்ணமான தந்தத்தை எடுத்தான் பெருமான். அப்படி எடுக்கும்போது அதிலேருந்து முத்துக்கள்லாம் முதிரும் என்று சொல்லுவார்கள். அடியவங்க யார் பார்த்திருக்கிறோம் அதை. ஆனால் அது நம்முடைய பாகவதம் போன்ற இடங்கள்ல இதெல்லாம் வர்ணிக்கிறார்.
அதனால அதுவே அச்சமுறும்படியா, குவலையா பீடம்ங்கிற யானை அச்சமுறும்படியா அந்த கொம்புகளை முறிக்கும்படியாக பண்ணி பாம்பின் அணையான் சேஷசாயியான பெருமான் நமக்கு நம்முடைய திறத்திலே நம் விஷயத்திலே அருள் செய்த விதம் என்ன? அருள் தந்தவா, ஆஹா என்னடா அருள் செஞ்ச, என்ன அனுகிரகம் பண்ணினேன் எனக்கு. அழகிய செருத்தி சுரப்புன்னை மரங்கள் பொன் சொரியும் பொன் போன்ற மலர்களை உதிர்க்கும் இடமான திருப்புல்லானி திவிதேசம். அந்த திருப்புல்லானியை கை தொழுவதற்கு ஆசைப்பட்டவளான எனக்கு தேம்பல் இளவிரையும் கோர் வெந்தழல் மிக இளைய சந்திரன் இருக்கிறார். அப்ப இதனுடைய பலன் இவ்வளவுதானா என்று ரொம்ப தாபப்பட்டு இந்த 8ஆம் பாசுரத்திலே சந்திரனுடைய விஷயத்தையும் தெரிவிக்கிறாள் என்று புரிகிறது. அந்த பெருமான் நமக்கு செய்யும் திருவருள் இவ்வளவுதானான்னு கேட்டிருக்கிறாள். மேற்கொண்டு வேதமும் வேள்வியும் விண்ணும் எரிசுடரும் ஆதியுமானான் அருள் தந்தவா நமக்கு போதலரும் புன்னசோள் புல்லாணி கைதொழுதேன் ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே. எம்பெருமான் நமக்கு என்ன எவ்வளவு விஷயத்தை கொடுத்திருக்கிறான். வேதமும் வேதஸ்வரூபியாகவும் யஜ்ஞஸ்வரூபியாகவும் மேல் உலகங்களாகவும் இருசுடரும் சந்திரனும் சூரியனுமாக இப்படி ஆகியும் ஜெகத்காரண பூதனாகவும் ஆனான். அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு நம் திறத்திலே அருள் தந்தவன். அருள் செய்த விதம் என்ன? என்ன அருள் செய்யவில்லை அப்படிங்கிறத எதிர்மறையாக அருள் செய்த விதம் என்ன? போதலரும் புன்னசூழ் புல்லாணி கைதொழுதேன். பூக்கள்லாம் மலரப்பெற்ற புன்னை மரங்களாலே சூழப்பட்ட திருப்புல்லாணியை தொழ விரும்பியவர்களாக நானும் கடலும் ஓதமும் கடலும் உறங்காது இருந்தேன். கண்ணுறக்கமற்று இருக்கிறோம். உலகத்துக்கு கண்கட்டியாக வேதங்களை உண்டாக்கி அருளினான் எம்பெருமான். இதுதான் கண் காட்டியாக இருக்கு. வேதத்தை கொண்டுதான் எம்பெருமானை அறிய முடியும். அப்படிங்கிறதுனாலே சாஸ்திரங்களாலே அறிய வேண்டியவன் ஸ்ருதி பிரதிபாத்தியன், சாஸ்திர பிரதிபாத்தியன் என்றெல்லாம் எம்பெருமானுக்கு பெயர் உண்டு. அவனே கொடுத்தது நமக்கு வேதம். வேதஸ்வரூபியாகவும் இருக்கிறான், வேதத்தை கொடுத்தவனாகவும் இருக்கிறான். வேள்வியம்னு சொன்னதால் யஜ்ஞஸ்வரூபியாகவே இருந்து எல்லாத்தையும் புஜிக்கிறான், யஜ்ஞத்தை செய்யும்படியாக செய்கிறான் என்று எம்பெருமானுக்கு ஒரு தனித்த பெருமை உண்டு. அதுக்கு பயனாக சொர்க்கம் முதலிய மேலுலகங்களையும் சங்கல்பித்தான். ஏன்னா ஒரு கால் சொர்க்க காமோ யஜேதா யஜ்ஞ காமோ யஜேதா என்று ஒரு கால் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு கொண்டு கூட சில பேர் யாகங்கள்லாம் செய்வது உண்டு. அதுபோல் அதனாலே அந்த மேலுலகங்களையும் சங்கல்பித்து அருளினான். அந்த சொர்க்கலோகாதிகளையும் அவனே பகவானே படைத்து அருளினான். உலகுக்கே விளக்காக சந்திர சூரியர்களையும் உண்டாக்கினான். அத்தனையும் தானே வேறுபற்றாய் அதுக்கு வேறுபற்றாகவும் இருக்கக்கூடியவன் அவன்தான். அதுக்கு உள்ளே பிரவேசித்து அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று சொல்லும்படியாக சூரியனுக்கு பிரகாசமோ சந்திரனுக்கு பிரகாசமோ உண்டாகில் அது எம்பெருமானுடைய பெருமை தவிர அவர்களுக்கே சுயமே உண்டா என்பது கிடையாது. அதனால எல்லாப்படியாலும் பிறருக்கு அருள் செய்வதையே விரதமாக கொண்டு எம்பெருமான் நமக்கு மாத்திரம் விபரீதமா இருக்கிறானே என்ன விந்தை இது அப்படின்னு சொல்லும்படியாக முன்னடிகள்ல அருள் தந்தவா ஆஹா என்று, அதாவது எதிர்மறையான இலக்கணையால அருள் தாராமையை காட்டுகிறார் இங்க. அதனால போதலரும் அப்படின்னு சொல்லும்படியாக போதலரும் புன்னசூழ் புல்லாணி கைதொழுதேன்னு சொன்னார் இல்லையா. புன்னை முதலியவை நன்கு சோலை செய்திருக்க பெற்ற திருப்புல்லாணி தோப்புகளிலே அப்படி விடிவிளக்கு வைத்து அவனும் நானும் உறங்காம அந்த விடிவிளக்கெல்லாம் வச்சுட்டு நானும் அவனும் அந்த சோலைகள் இருக்க வேண்டி இருக்க, ஆனா ராத்திரிரேவ விரம்சி என்று சொல்லும்படியாக, அதாவது இந்த ராத்திரிரேவ விரம்சத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. காளிதாசன் இருந்தான் இல்லையா, அவனுடைய விஷயத்திலே அந்த காலத்திலே ஒரு பெரிய பண்டிதர் ஒரு ராமாயணம் செய்தார். அவர் அதுவும் யுத்த காண்டத்துக்கு அப்புறம் மேல் வரக்கூடிய அந்த பாகத்துக்கு வியாக்கியானம் எழுதிண்டே வந்தார். உத்தர ராமாயணம் அதை எழுதிண்டே வந்துவிட்டு கடைசியில என்ன பண்ணியிருக்கிறார், இந்த சரி காளிதாசன் என்ன பண்ணினான், அந்த வேறு பிரகோஷ்டத்திலே அறையிலே இருந்து கொண்டு இங்கிருந்து படிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய பாரியை அவருடைய தேவிகள் காளிதாசனுடைய தேவிகள் வெத்தலையிலே சுண்ணாம்பு தடவி கொடுக்கும்போது சுண்ணம் அதிகம் அப்படின்னு விட்டாருங்க. ராத்திரிரேவ விரம்சத்தை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு என்ன, இவர் படிச்சுட்டே வரும்பொழுது ராத்திரிரேவ விரம்சத்தை அப்படின்னார். ராத்திரிஹி ஏவம் விரம்சத்தை தான் எழுதினார் அவர். யாரு, அந்த பண்டிதர்.
அதை படிக்க சொல்லி கேட்டது ரொம்ப சரி. ஏன்னா காளிதாசன் பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க, அப்போ எல்லாரும் கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறதுனாலே இவர் எழுதின அந்த வியாக்கியானத்தை கொண்டு போய் காட்டும் பொழுது படிக்க சொன்னார். அப்போ வரும்பொழுது ராத்திரிஹி ஏம, இவர் அதாவது பிரிந்தவர்கள் சேர்ந்தார்கள், சீதையும் ராமனும் ராத்திரி பூரா பேசிக்கொண்டே இருந்தார்கள், இவ்வாறாக ராத்திரி கழிந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். ராத்திரிஹி ஏவம் விரம்சத, விரம்சீத் என்று சொல்லுவார்கள். அப்போ அப்படியானா அதுக்கு என்ன பண்ணார், சுண்ணம் அதிகம்னா அவர் அங்க சுண்ணாம்பு அதிகம் அப்படின்னு தன்னுடைய தேவிகள்கிட்ட சொல்றதாகவும் அர்த்தம். இந்த இடத்துல சுண்ணம் அப்படின்னா ஒரு மேல ஒரு புள்ளி, இப்ப இப்பு இம்மு அப்படிங்கிற எழுத்துக்கெல்லாம் ஒரு புள்ளி இருக்கணும் இல்லையா, அந்த புள்ளி அதிகம்ன்ற அர்த்தம் வந்துடுது. படிச்சு பார்க்கிறார், புரியல. அப்புறம் கேட்கிறார் காளிதாசன் இடத்துல, சுவாமின்னு புள்ளி அதிகம்னு சொன்னீரே, சுண்ணம் அதிகம்னு என்ன கேட்ட, ராத்திரி ஏவம் ராத்திரி ஏவம் விரம்சத்தை அப்படின்னு நீ தேவரீர் எழுதியிருக்கிறது. அதாவது ராத்திரி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், ராத்திரி இவ்வாறாக கழிந்ததுன்னு எழுதியிருக்கிறார். அப்படி எழுத வேண்டாம், ராத்திரி ரேவ விரம்சீத் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ராத்திரி தான் கழிந்தது, அவர்கள் பேச்சு இன்னும் கழியவில்லைன்னு அர்த்தம் மாறி போயிடுது இல்லையா. ஒரு புள்ளியை எடுத்துட்டதுனால அர்த்தமே மாறும்படியாக இருந்தது. அத போல இந்த இடத்துல ராத்திரி விரம்சீத் என்று சொல்லும்படியாக அனுபவிக்கப்பட வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நன்னா இருக்கு. ராத்திரி தான் கழிஞ்சது, நாம் இன்னும் நம்முடைய அனுபவம் இன்னும் விடவில்லை என்று நினைத்தாம். அந்த சோலைகளில் நானும் அவனுமாக இருப்போம் என்று ஆசைப்பட்டோம், அது நிறைவேறவில்லை. ராத்திரி தான் கழிஞ்சது, எங்கள் அனுபவம் ஆச்சரியமாக தொடர்ந்து கொண்டே செல்கிறதுன்னு பாரித்தேன், அது நடக்கவில்லையே அப்படின்னு இந்த ராத்திரிகே ஏவம் விரம்சீத்து சொல்லும்படியாக அனுபவிக்கப்பட வேணும்னு ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான், நல்லா ஆச்சுப்போ. ஒரு காரியமும் நடைபெறவில்லை, எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் வேதமும் ஆனான் அப்படிங்கிறதுனாலே இங்க வேதங்களை உபகரித்தவன் அப்படிங்கிற அர்த்தமும் வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுபவன் அப்படிங்கிற அர்த்தம், ரெண்டு அர்த்தம் வந்து கொடுத்தது. வேள்வியும் ஆனான் அப்படிங்கிறதுனாலே யஜ்ஞங்களை அமைத்தவனும் அவன்தான், அப்படி யஜ்ஞங்களாலே ஆராதிக்கப்படுபவனும் அவன்தான் என்றபடியாக மேலுலகங்களை காட்டினான் அப்படிங்கிறதுனால மேலுலகங்களில் தானாகவே இருக்கிறான், மேலுலகங்களையும் காட்டி கொடுத்தான் என்று அர்த்தமாக இங்க ரெண்டு விதமாக பிரித்து பொருள் கொள்ளுவர்கள். இது என்னவானாலும் என்னிடம் கைதொழுதேன் திருப்புல்லானியை, எம்பெருமான் சோலைகளிலே இருந்து அனுபவிக்கப்பட வேணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறவில்லை என்று ரொம்ப தாபப்பட்டாள். கடைசி நிகமன பாசுரத்தில் தெரிவிக்கிறாள், பொன்னலரும் புன்னசோழ் புல்லாணி அம்மானை மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை கண்ணவிலும் தின்தோள் கலியனொலி வல்லார் மன்னவராய் மண்ணாண்டு வானாடு முன்னு. என்ன அழகான ஒரு பலனை சொல்றாருங்க. மன்னவராய் மண்ணாண்டு வானாடும் உன்னவரே என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். உன்னுவர் பூமியை ஆட்சி புரிந்து பிறகு வரவ நாட்டுக்கு சொல்லுவார்கள்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியை ஆள்வது என்பது உபதேசத்தாலே பல பேர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஈர்த்து எம்பெருமான் திருவடியிலே சேர்ப்பிப்பதுதான் மண்ணாள்வது என்று இவர்களுடைய அபிப்பிராயம் போலும் என்று இவர் ஆச்சரியமான திருப்புல்லாணி எம்பெருமானிடத்திலே இந்த பதிகத்தோட தலைக்கட்டுகிறார். இதற்கு அடுத்த பதிகமாமலே அப்பேற்பட்ட குறுங்குடிக்கே என்னை ஊத்திடும் சொல்ல போறார். அது அடுத்த பாகவதோத்தமர் அல்லது அப்பேற்பட்ட மகான் அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. என்று அடியேன் கொடுத்த இந்த பதிகத்திலே இந்த திருப்புல்லாணி எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக அவர் எப்படியெல்லாம் ஒரு ஸ்திரீபாவத்தை அடைந்து எம்பெருமானிடத்திலே சேர வேணும் என்று ஆசைப்பட்டாரோ அவ்வளவு விஷயங்களையும் இடத்தை நம்முடைய சுவாமி எதுகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலே அடியேனும் அனுபவிக்க பெறும்படியாக அமைத்து கொடுத்தார். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி இந்த திருப்புல்லாணி எம்பெருமானை உய்ந்து நாமும் எம்பெருமான விஷயத்திலே அப்பேற்பட்ட அனுபவங்களை பெற்று கடைசியிலே இதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணி சாட்சாத் வைகுண்ட பிராப்தியை அடைவோமாக. இதுவே கடைசி ஒரு ஜென்மமாக நமக்கு இருக்க கடவுது என்று ஆழ்வார்கள்லாம் பறித்தார்கள், பூர்வாச்சாரியர்கள் பறித்தார்கள். அதே பாணியிலே அடியேனும் தெரிவிக்க கடவுது. இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ற அளவிலே வைகுந்த பிராப்தி சாட்சாத் பெறுவோம் என்று திருமங்கைவன் பாரித்ததை அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேன். யதாவகாசம் யதாதீதம் யதாமதிஹி அனுபவிக்க பெற்றோம். ஜீய திருவடிகளே வாழி. அடியேன் தாசானு தாசன். விஜாபனம் யதிதமத்யத மாமகீன மங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராசே ஜ்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதீதி மத்வா. அடியேன் தாசானு தாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே